तत्रैव यज्ञलिङ्गस्य विष्णो तत्र एव लिङ्गस्य विष्णोः भगवतः विभोः वामपाद अङ्गुष्ठ नखनिर्भिन्नस्य च नारद अण्ड ऊर्ध्वभागरन्ध्रस्य मध्यात् संविशति दिवः मूर्ध्नि अवततार इयं गंगा संविशति विभो लोकानाम् अखिलानां च पापहारी जलाकुला ஏதோ ராகம் மாறி போச்சு பாவம். ஸோ இப்போ என்ன பார்த்தோம், நம்ம 9 பிரம்மாவோட ஊர் மேலே இருக்குது, நடுவில் சுற்றி விட்டால் லோகபாலகர்கள் இருக்கா, அந்த லோகபாலர்களோட 8 பேரோட ஊர் பேரை பார்த்தோம். அதே மாதிரி நடுவில் பிரம்மாவோட இருக்கக்கூடிய ஊர், பிரம்மாவோட ஊர் தான் இந்த அமராவதிக்கு முன்னாடி மனோவதி பிரம்மாவோட ஊர், அமராவதி இந்திரனோட ஊர். அப்படியே 8 டைரக்ஷனோட ஊரும் வரிசையாக சொல்கிறாருங்க, எல்லா தேஜோவதி அப்படின்னு வரிசையாக சொல்கிறார். ஸோ அப்படி 9 ஊரையும் சொல்லிவிட்டு இப்போ எங்கே சொல்கிறார், யக்ஞலிங்கஸ்ய விஷ்ணோஹோ. ஸோ யக்ஞ வடிவமாக இருக்கக்கூடிய யக்ஞ ரூபியாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவுடைய பகவதக பகவானுடைய விபு எங்கும் நிறைந்த அந்த விஷ்ணுவுடைய யக்ஞலிங்கமாக இருக்கக்கூடிய அவருடைய தத்ரயேவ அங்கே போச்சு. யார் என்ன போச்சு, வாம அங்குஷ்ட இடது, வாமன இடதுன்னு அர்த்தம், தட்சிணத்துக்கு ஆப்போசிட் வாமன அழகியன்னு ஒரு அர்த்தம், இந்த இடத்துல வாமன இடது. ஸோ இடதுடைய நகம், இடது அங்குஷ்ட, இடது காலுள்ள கட்டை விரல் உள்ள அந்த அங்குஷ்டன்னு கட்டை விரல், அதனுடைய நகம், அந்த நகம் வந்து எங்கே போச்சு, அந்த மேருவோட மூர்த்தினியில் போயிடுது, மேருவோட எண்டில் போய் நக நிர்பின்னஸ்ய ச நாரத. ஹே நாரதன் யார், நாராயணர் பேசிட்டு இருக்கார் நாரதர்கிட்ட. ஸோ நாரதா, இந்த இடத்துல தான் விஷ்ணுவோடைய அந்த இடது கட்டை விரல் எப்போ திரிவிக்ரம அவதாரம், அங்கே நினச்சிக்கணும், திரிவிக்ரம அவதாரத்தில் பகவான் கால் அப்படி மேலே தூக்குறோச்சே, அவருடைய இடது கால் கட்டை விரலோட நகம் வந்து அங்கே போய் பிளக்கிறது, எங்கள் அந்த மேருமலையோட அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை பிளந்து நிர்பின்னஸ் அங்கே ஒரு கீற்றல் விழுந்து அங்கேருந்து அண்ட ஊர்துவபாக ரந்திரசிய ஒரு ஓட்டை போட்டுடுது. ரந்திரம்னா ஓட்டை. ஸோ அந்த அண்டத்தோட இதில் வந்து ஒரு ஓட்டையை போட்டு ஊர்துபாக மேலே ஒரு ஓட்டையை போட்டு அதுலேருந்து வெளிவருது. நிர்பின்னஸ்ய கிளம்பித்து, அந்த ஓட்டையிலேருந்து வெளியில் வந்தது. ஹே நாரதா, மத்தியாத் சம்பிஷதி திவக, அப்படியே மேலேருந்து கொட்டுறது எது, கங்கை அடுத்த லைனில் தான் வருது. ஸோ அப்படி மேலேருந்து அப்படியே திவக, அப்படியே சொர்க்கலோகத்துக்கு வரைக்கும் அப்படியே கொட்டிட்டு வருது. அந்த கங்கையாகப்படுது மத்தியாத், அந்த ஓட்டையோட நடுவுலேருந்து வருது. சம்பிஷதி என்டர் பண்ணுறது, எங்கே என்டர் ஆகுது, திவக சொர்க்கலோகத்துக்கு வருது. மூர்த்தினி அவததார இயம் கங்கா, இந்த கங்கை நதியாகப்பட்டது அண்டத்துக்கு மேலே போய் விஷ்ணுவோடைய காலுடைய நகம் ஓட்டை போட்டு அப்படி கிளம்பித்து, அப்படி ஓட்டையை போட்டு வருது. மூர்த்தினி அவததார இயம் கங்கா சம்பிஷதி விபோ லோகானாம் அகிலானாம் ச. ஸோ இப்படியாக அப்படி சொர்க்கத்தை வரைக்கும் அப்படி மேலேருந்து கீழே வரக்கூடிய கங்கையாகப்பட்டது அகிலானாம் லோகானாம், எல்லா லோகங்களையும் புனிதப்படுத்தி கொண்டு பாபகாரி ஜல ஆக்குலா, பாபத்தை களையக்கூடிய ஜலமாக ஆக்ரோஷமாக வெளிவந்தது. தத்ர ஏவ யஜ்ஞலிங்கஸ்ய விஷ்ணோஹ பகவதः விபோ வாமபாத அங்குஷ்ட நக நிர்பின்னஸ்ய ச நாரத அண்ட ஊர்த்வபாகரந்திரஸ்ய மத்யாத் சம்விஷதி திவः மூர்த்னி அவததார இயம் கங்கா சம்விஷதி விபோ லோகானாம் அகிலானாம் ச பாபஹாரி ஜல ஆகுலா. इयं च साक्षात् भगवत्पदी लोकेषु विश्रुता कालेन महता सातु युगसाहस्रकेण तु दिवः मूर्धानम् आगत्य देवी देवनदी ईश्वरी यत्तत् विष्णुपदं नाम स्थानं त्रैलोक्य विश्रुतं. ஸோ பகவத்பதி அப்படின்னு பேர். அப்போ முதல்ல கங்கைன்னு பேர் வரல, அந்த தண்ணிக்கு மேலேருந்து அண்டகடாரில் பழந்து நம்ம கொட்டுற இதுக்கு பகவத்பதி, ஏன்னா விஷ்ணுவுடைய நகத்துலேருந்து வந்ததுக்கு அதனால் விஷ்ணுபதினு ஒரு பேர் வருமே, பின்னாடி வரும் விஷ்ணுபதான்னு வருது. ஸோ பகவத்பதி பகவானுடைய பாதத்துலேருந்து வந்ததுனால பகவத்பதின்னு அந்த நதிக்கு பேர். இயம்சா இந்த கங்கை லோகேஷு விஸ்ருதா, உலகத்தில் ரொம்ப புகழப்பட்டது, பகவத்பதிங்கிற பெயரோட இந்த கங்கை ஆகப்பட்டது புகழப்பட்டது. மகதா காலேன, ரொம்ப நாள் ஆகி யுக சாகசிரகேணது, ஒரு ஆயிரக்கணக்கான யுகங்கள் தாண்டி, 1-2 சகசிர யுகங்கள் தாண்டி வருது.
மகதாகாலின் அப்படி ரொம்ப நாள் தாண்டி தாண்டி வருது. திவக மூர்தானம் ஆகத்தி, அப்புறம் தான் சொர்க்கத்துக்கே வருது. அப்படியே திவகன்னு சொர்க்கலோகத்துக்கு மேலே அப்படி வருது. 1000 யுகங்கள், ஆயிரக்கணக்கான யுகங்கள் தாண்டி ஒரு வழியாக சொர்க்கலோகத்தை அடைந்தது. ஸோ மூர்தானம் ஆகத்தியா அதோட தலைமையில் வந்து தேவி தேவநதி ஈஸ்வரி, தேவநதியாகப்பட்ட இந்த ஈஸ்வரியாகப்பட்ட இந்த நதி எத்தத் விஷ்ணுபதம் நாமஸ்தானம். ஸோ அந்த இடத்துல வந்தபோது விஷ்ணுபதம்ங்கிற பெயரோட திரைலோக்கிய விஷ்ணுதம், 3 லோகங்கள் பூ புவக சுவக, இந்த 3 லோகங்களையும் விஷ்ணுதம் புகழப்பட்டவளாக விஷ்ணுபதம் என்ற பெயரோட தேவலோகத்தை அடைந்தாள். இயம் ச சாட்சாத் பகவத்பதி லோகேஷு விஸ்ருதா காலேன மகதா சாது யுக சாகஸ்ரகேன து திவக மூர்தானம் ஆகத்ய தேவி தேவநதி ஈஸ்வரி எத்தத் விஷ்ணுபதம் நாம ஸ்தானம் த்ரைலோக்ய விஸ்ருதம். ஔத்தானபதிஹி யத்ர ஆஸ்தே த்ருவக பரம பாவனக பகவத் பாதயுகலம் பத்மகோஷரஜோ ததத். ஸோ ஔத்தானபாதின்னு சொன்னால் உத்தானபாதனோட பிள்ளை ஔத்தானபாதின்னு சொல்லுவோம். ஸோ உத்தானபாதியோட பிள்ளையாகப்பட்ட துருவன், உத்தானபாதனுக்கு துருவன்கிற பிள்ளை இருந்தாலே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பரமபாவனக துருவக, மிகுந்த புண்ணியசாலி புனிதனாகப்பட்ட இருந்த துருவன் எத்திர ஆஸ்தே, அப்போ துருவ மண்டலத்துக்கு வருது. ஸோ அங்கேருந்து கங்கை துருவ மண்டலத்துக்கு வந்து சேர்ந்தாள். பகவத் பாத யுகலம் பத்மகோஷ ரஜக ததத்து, பகவானுடைய 2 பாதங்களிலுடைய பத்மகோஷ ரஜகன்னு அந்த மகரந்தங்கள், தாமரை பாதங்கள், பகவானுடைய பாதம் தாமரை பாதங்கள். ஸோ தாமரை பாதத்துக்கு தாமரைக்கு நடுவில் மகரந்தங்கள் இருக்கிற மாதிரி பகவானுடைய பாத தூளியை தாங்கி கொண்டு அந்த கங்கை துருவ மண்டலத்தை அடைந்தாள். அங்கதான் ஆஸ்தே த்ருவஹ பரம பாவனஹ பகவத் பாத யுகலம் பத்மகோஷ ரஜததத். அத்யாபி ஆஸ்தே ச ராஜர்ஷிஹி பதவீம் அச்சலாம் ஸ்ரிதஹ தத்ர சப்தரிஷயஹ தஸ்ய பிரபாவஜ்ஞாஹ மகாஷயாஹ பிரதக்ஷிணம் பிரக்ரமந்தி சர்வலோக ஹித ஈப்சவஹ. ஸோ அதியாஸ்தேச ராஜர்ஷிகி, ஸோ அந்த ராஜரிஷியாகப்பட்ட துருவன். ஸோ துருவன் வந்து அவனுக்கு துருவ மண்டலத்தை பகவானே அவனுக்கு ப்ரெசண்ட்டாக கொடுத்துருக்கார் இல்லையா. அவனுக்கே ஒரு லோகம் அமைச்சு கொடுக்குறேன், நீ துருவ மண்டலத்தை போய் உட்காந்துக்கோன்னு சொல்லி பகவான் ஆள் அனுப்பிச்சு அவனை ஏற்றி கொண்டு போய் விட்டுருக்காருங்க. ஸோ அந்த துருவ மண்டலத்தில் இன்றைக்கும் அந்த ராஜர்ஷியாகப்பட்ட துருவ ஸ்டார்னு சொல்கிறோம் நம்ம, இப்போ துருவ நட்சத்திரம்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த துருவ இதில் இன்றைக்கி கூட இருக்கார் அவர். பதவி அச்சலாம், அவரை பதவியிலேருந்து அசைக்கவே முடியாது, அவரை தாண்டி இன்னொருத்தன் அந்த பதவியில் உட்காரவும் முடியாது. அப்படி துருவ பதவியில் அச்சலாம் அசைக்காமல் ஆஷ்டிதக உட்காண்டிருக்கான். தத்திர சப்தரிஷேக, ஸோ சப்தரிஷி மண்டலம் அது பக்கத்துலேயே இருக்குது. சப்தரிஷி மண்டலம் கீழே, அது துருவ மண்டலம் தான் மேலே, சப்தரிஷி மண்டலம் அதுக்கு கீழே இருக்குது. இட்ஸ் அ கேலக்ஸி ஆஃப் 7 ஸ்டார்ஸ். ஸோ அந்த சப்தரிஷி மண்டலம் அவள் என்ன பண்ணுறா, தஸ்ய பிரபாவஜ்ஞாக, துருவனோட பிரபாவத்தை அறிந்தவர்கள் அவர்கள். ஸோ அதனால அவள் என்ன பண்ணுறா, ததத்து சாரி மகாஷயாக, மகாஷயர்கள் சிறந்தவர்கள், அந்த சப்தரிஷிகள் ஆகப்பட்டவர்கள். மகாஷயாக பிரதட்சிணம் பிரக்ரமந்தி, அவனை துருவலோகத்தை சுற்றி வராகலாம். சப்தரிஷி மண்டலம் வந்து அந்த துருவ மண்டலத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. ஸோ த கேலக்ஸி அது ஆல்வேஸ் சுற்றின்னு இருக்குது, துருவ மண்டலத்தை சுற்றின்னு இருக்குது. ஸோ கிரமந்தின்னு ஸ்டெப்பாக அப்படி போயிட்டு இருக்காவா. சர்வலோக ஹித ஈப்சவகா, இந்த சப்தரிஷிகளுக்கு எப்போவுமே எல்லா லோகமும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை, அந்த ஆசையாலேயே துருவ மண்டலத்தை அவர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். அத்யாபி ஆஸ்தே ச ராஜர்ஷிஹி பதவீம் அச்சலாம் ஸ்ரிதः தத்ர சப்த ரிஷயः தஸ்ய பிரபாவஜ்ஞா மகாஷயாः பிரதக்ஷிணம் பிரக்ரமந்தி சர்வலோகஹித ஈப்சவः. ஆத்யந்திகி சித்திஹி இயம் தபதாம் சித்திதாயினி ஆத்ரியந்தே ச சிரசா ஜடாச்சூட உஷிதேன ச. ஓகே, ஆத்யந்திகி சித்தி, அதாவது முதலும் கடைசியுமான சித்தி, அதாவது நமக்கு நன்மை. சித்தின்னு நமக்குடைய பலன் யார், இந்த கங்கை. ஸோ இந்த கங்கையை வந்து கங்கை ஸ்நானம் அவ்வளோ புண்ணியம் இல்லையா. ஸோ இந்த கங்கையாகப்பட்டவள் முதலும் முடிவுமான சித்தியாக இருக்கிறாள். தபதாம் சித்திதாயினி, அதாவது தவித்து கொண்டிருக்கிறவர்கள், நமக்கு ஒரு கஷ்டப்படுறோமேனு தவிக்கிறவர்களுக்கெல்லாம் சித்திதாயினி பலனை கொடுப்பவளாக இருக்கிறாள். ஆத்ரியந்தேஜ சிரசா, தலையால் இந்த முனிவர்கள் ஏன்னா துருவ மண்டலத்துக்கு வந்துட்டா,
இந்த பகவத்பதி அல்லது விஷ்ணுபதி என்று சொல்லக்கூடிய கங்கை சப்தரிஷி அந்த துருவமண்டலத்தை தாண்டி சப்தரிஷி மண்டலத்துக்கு வரும்போது அவளை தலையில் குளிக்கிறான். ஸோ சிரசா ஜடாச்சூட உஷித்தேனச்சா. ஸோ தன்னுடைய ஜடைகளில் ஜடாச்சூடன் தலையில் ஜடாமுடி ரிஷிகளுக்கெல்லாம் சப்த ரிஷிகளுக்கெல்லாம். ஸோ அங்கே சப்தமண்டலத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தலையால் ஜடையால் அந்த கங்கையை அப்படி தரிக்கிறார்கள். என்னது அந்த கங்கையில் குளிக்கிறார்கள். ஆத்யந்திகி சித்திர் இயம் தபசாம் சித்திதாயினி ஆத்ரியந்தே ச சிரசா ஜடாஜூட உஷிதேன ச. ततो विष्णुपदात् देवी न एकसहस्रकोटिभिः विमानैः आकुले देवयाने अवतरति च सा चन्द्रमण्डलम् आप्लाव्य पतन्ति ब्रह्मसद्मनि. ததோ விஷ்ணு பதாத் அந்த விஷ்ணுடைய பாதத்திலிருந்து தேவியாகப்பட்ட கங்கை ந ஏக சகசிர கோடி பிகின இந்த 1,000 கோடி இல்லை, பல ஆயிரம் கோடி வருஷம். ஏன்னா முதல்ல அந்த பகவத்பதியிலேருந்து விஷ்ணுபதி அந்த துருவமண்டலத்துக்கு வரத்துக்கு அவளுக்கு பல யுகங்கள் ஆயிடுது. இப்போ பிரம்மாவோட இடத்துக்கு வரத்துக்கு பல 1000 கோடி வருஷங்கள் ஆறுது. பல 1000 கோடி வருஷங்கள் கழிச்சு. ஏன்னா ஏன்னா ஒரு 1000 கோடி இல்லைம்மா, பல 1000 கோடி வருஷங்கள் தாண்டி விமானைகி ஆக்குலே தேவயானே. அதாவது தேவர்கள்லாம் விமானங்கள் தான் இருப்பாவா, வீடெல்லாம் விமானம், பறக்கிற வீடு, அதனால் விமானம் அவளோட வீடெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட விமானங்களில் இருக்கக்கூடிய தேவலோகத்தை கடந்து வரா. அப்படி தேவயானே அவதரதி. ஸோ தேவயானன தேவ மார்க்கத்தில் அப்படி வந்து அவதரதி இறங்கி வந்து சந்திரமண்டலம் ஆப்லாவியா, அதுக்கப்புறம் சந்திரமண்டலத்துக்கு வரா. ஸோ நம்ம நமக்கு ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மான்னு பல அண்டங்கள் இருக்குது, பல பிரம்மாக்கள் இருக்கா. ஸோ எப்படியெல்லாம் வராங்கிறத இங்கே சொல்கிறார். அவ்வளோதான். ஒரு பிரம்மலோகத்தெல்லாம் தாண்டி வந்துருப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா சந்திரமண்டலத்தை தாண்டி அப்போ தேவலோகத்தெல்லாம் தாண்டி வராங்கிறாங்க. அப்போ தேவலோகத்துக்கெல்லாம் தலைவராக தானே பிரம்மலோகம் இருக்குதுன்னு நம்ம ஒரு கேள்வி வரும், நமக்கு டவுட் வந்துடும். ஏன்னா 14 லோகத்துக்கு மேலே பிரம்மா உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்னடா தேவலோகத்தை தாண்டி வராங்கிறா, பிரம்மலோகத்துக்கு என்ன வரலையான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு ஏன்னா பல பிரம்மாக்கள் இருக்கா, பல அண்டகோடிகள் இருக்குது. ஸோ அப்படி தாண்டி வரா. சதுர்தா பிரம்மலோகே சதுர்தா வித்யமா சந்திரமண்டலம் பிரம்மசத்மனி பதந்தி பிரம்மசத்மனி. பிரம்மாவுடைய இடத்தில் அந்த சத்மனா அந்த பிரம்மாவுடைய ஊரில் வந்து விழுகிறாள். ततो विष्णुपदा देवी न एकसहस्रकोटिभिः विमानैः आकुले देवयाने अवतरति च सा चन्द्रमण्डलम् आप्लाव्य पतन्ति ब्रह्मसत्मनि. चतुर्धा विद्यमाना सा ब्रह्मलोके च नारद चतुर्भिः नामभिः देवी चतुर्दिशम् अभिसृता. ஓகே. ஸோ பிரம்மலோகத்துக்கு வந்த உடனே 4 பிரிஞ்சு விடுறான். பிரம்மலோகத்துக்கு வந்த உடனே அந்த கங்கையாகப்பட்டவள் 4 பிரிஞ்சு விடுறா. ஈஸ்ட்டு, சவுத்து, நார்த்து, வெஸ்ட்டு, அப்படி 4 இடத்துலையும் பாய போகிறா. இப்போது அந்த சதுர்ஷா அபிஸ்ருதா. ஓகே, 4 பிரிந்து ஓடுகிறாள். சதுர்தா வித்யமானா சா பிரம்மலோகே ச நாரத சதுர்பிஹி நாமபிஹி தேவி சதுர்திஷம் அபிஸ்ருதா. சரிதாம் ச நதீனாம் ச பதிமேவ அன்வபத்யத சீதா ச அலக்நந்தா ச சதுஹு பத்ரா இதி நாமபிஹி. ஸோ 4 பேர். ஸோ சதுர்பிகி நாமபிகி 4 பேரோடு வரான்னு சொல்லிட்டோம். ஸோ நதீனாம் சரிதாம் ச நதீனாம் ச பதிம். யார்? சரித்துகள், நீர்நிலைகளுக்கெல்லாம் கடைசியில் போய் சேர்ற இடம், நதிகள் போய் சேர்ற இடம். பதி தன்னுடைய கணவனான கடலில் போய் சேரும். ஸோ கடைசியில் இப்படி 4 பிரிஞ்சு ஓடி கடலில் போய் கலக்கிறாள். அன்பபத்தியத்தை போய் அடைகிறாள். யார்? கங்கை. இந்த 4 பேர் என்னென்னா சீதா நதி, அலக்நந்தா நதி. நமக்கு தெரிஞ்ச அலக்நந்தா நமக்கு தெரியும், ஏன்னா சவுத்தில் அதுதான் வருது. பிரம்மலோகத்துலேருந்து டுவர்ட்ஸ் சவுத்து வருது. சதுகுன்னு இங்கே போட்டிருக்கு, பாகவதத்தில் சச்சுகுன்னு போட்டிருக்கும். சச்சு நதி பேர் சச்சுன்னு பேர், இங்கே சதுகுன்னு போட்டிருக்கு. சச்சுங்கிறது கரெக்டாக இருக்குது, பெர்ஃபெக்டாக. பத்ரா, இப்படி 4 நதிகள் 4 டைரக்ஷனில் கிளம்புறது. சரிதாம் ச நதீனாம் ச பதிம் வா அன்வபத்யத சீதா ச அலகநந்தா ச சதுஹு பத்ரா இதி நாமபிஹி. சீதா ச பிரம்ம சதநாத் சிகரேபியக ஸ்மாப்ருதாம் கேசர அபிதநாம்னா
च प्रस्रवन्ती च स्वर्णदी गन्धमादन मूर्ध्नि इह पतिता पापहारिणी अन्तरेण तु भद्राश्व वर्षं प्राच्यां समागता चारोदधिं गता सा तु द्युनदी देवपूजिता. இப்போ ஒரு நதியை பார்க்குறோம். சீதா அப்படிங்கிற நதி எப்படி போகிறதுன்னு சொல்கிறாருங்க. ஒவ்வொரு நதியாக ஒரு நதி எப்படி போகிறதுங்கிற ஸ்லோகங்களில் சொல்கிறாரு. முதல்ல சீதாவை எடுத்துக்கிறேன். கங்கையோடு ஒரு பிரான்ச்சு இல்லையா, விஷ்ணுபதமாக பிரம்மலோகத்துலேருந்து பிரான்ச் ஆகிறது சீதா. பிரம்மசதனாத் பிரம்மாவுடைய ஊர்லேருந்து ஷிகரேபியக ஸ்மாபிருதாம் ஷிகரேபியக ஸ்மாபிருத்தான ஸ்மான பூமி, பிருத்தான தாங்கிறது, பூமியை தாங்கக்கூடிய மலை. ஸோ மலைகளுடைய சிகரங்கள் வழியாக சாடி சாடி வந்து அந்த சீதா நதி. ஸோ சீதா நதி வந்து பிரம்மாவுடைய இடத்துலேருந்து கிளம்பி மலைகளை தாண்டி ஸ்மாபிருதாம் ஷிகரேபியக, சிகரம்னா முகடுகள், மலை முகடுகள் எல்லாம் தாண்டி கேசர அபித நாம்னா, அதாவது கேசரங்கிறது ஒரு மலையோட பேர். ஸோ அந்த மலையில் வந்து கடைசியில் கேசரங்கிற மலையில் வந்து அந்த பேருடைய மலையில் பிரஸ்ரவந்தீச்ச ஸ்வர்ணதி. ஸ்வர்ணதிங்கிறது ஸ்வர்க நதி, ஸ்வர்நதி ஸ்வகா நதி, அதான் ஸ்வர்நதின்னு வந்துடுது. ஸ்வகான தேவலோக நதியாக்கப்பட்ட அவள் கேசரமலையை தாண்டி கந்தமாதன மூர்தினி. இப்போ கந்தமாதன அடுத்த மலை. ஸோ கேசரமலையை தாண்டி கந்தமாதன மலையை தாண்டி அதோட தலைவழியாக வந்து பதிதா அப்படி வந்து விழுந்து பாபஹாரிணி பாபத்தை எல்லாம் தொலைக்கக்கூடிய அந்த நதியாகப்பட்ட சீதா அந்தரேண தூ பத்ராஸ்வ வர்ஷே. ஸோ பத்ராஸ்வ மலை பத்ராஸ்வ ஊர், அந்த பத்ராஸ்வ தீபம், அது ஒரு தீபம் இல்லையா. பத்ராஸ்வ வருஷங்கிறது இங்கே பத்ராஸ்வ தீபத்தை தான் குறிக்கிறது. ஈஸ்ட்டை நோக்கி வரா. ஸோ பிரம்மாவோட இடத்துலேருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு ஷீ இஸ் கம்மிங். ஸோ நம்ம அந்த பெரிய படத்தை பார்த்தோம்னா, இளாவிரத படத்தை பார்த்தோம்னா, ஈஸ்ட்டில் பார்த்தோம் கந்தமாதன மலை தெரியறது. அங்கே சீதா நதின்னு வேற ப்ராக்கெட்டில் குறித்து கொடுத்துருக்கேன். பத்ராஸ்வ ஊரையும் அங்கே நோட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அந்த பத்ராஸ்வம் வழியாக வந்து கடலில் போய் சேர போகிறது. சார உததிம் கதா, அப்படியாக ஈஸ்ட் நோக்கி பயணித்து அந்த உப்பு கடலை அடைகிறாள். சாத்து தியூ நதி தேவ பூஜிதா, அவள் தேவகங்கையாக பூஜிக்கப்படுகிறாள். தியூனாலே சொர்க்கலோகம் தேவலோகம்னு அர்த்தம். தியூ நதின சொர்க்க கங்கையாக அவள் பூஜிக்கப்படுகிறாள் அந்த சீதா நதி. சீதா ச பிரம்ம சதனாத் சிகரேப்ய ஸ்மாப்ருதா கேசரா அபிதநாம்னா ச யஸ்வந்தி ச ஸ்வர்ணதி கந்தமாதன மூர்த்னீஹ பதிதா பாபஹாரிணி அந்தரேண துபத்ராஸ்வ சம்பிராச்யாம் சமாகதா சாரோததிம் கதா சாது தேவ பூஜிதா. அடுத்த நதி சொல்கிறேன். तथो माल्यवतः शृङ्गात् द्वितीया परिनिर्गता तथो वेगवती भूत्वा केतुमालं समागता चक्षुर्नाम्नी देवनदी प्रतीच्यां दिशि उपागता सरितां पतिम् आविष्टा सा गंगा देववन्दिता. இங்கே சச்சுன்னு கரெக்டாக பேர் போடுறார். அங்கே பேர் போடுறது சத்துன்னு போட்டது தப்பு. சச்சுன்னு மாற்றிக்கலாம் நம்ம. உங்களுக்கு எப்படி போட்டிருக்கு தெரில, எனக்கு சச்சுன்னு போட்டிருக்கா சத்துன்னு போட்டிருக்கா தெரில. ஓகே. ஸோ சச்சு நதி வந்து மால்யவான் மவுண்டன். ஸோ மால்யவான் மவுண்டன் நம்ம வெஸ்ட்டில் பார்த்தோம், நம்ம அந்த படத்தில் வெஸ்ட்டில் குடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ இது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் சச்சு நதி. மால்யவதக சிங்காத், மால்யவான் மலையுடைய முகடிலிருந்து அப்படி ஓடி வந்து தித்தியா ரெண்டாவது நதியாகப்பட்ட சச்சு நதி பரிநிர்கதா, அது வெளிவருகிறது, அங்கேருந்து வருது. தத்தோ வேகவதி பூத்தோ, வேகமாக வந்து மால்யமலையிலேருந்து மேகமாக வந்து கேத்துமாலம்ங்கிற ஊர் இல்லையா. கேதுமாலம் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஊர். ஸோ அந்த ஊருக்கு இளாவிரதத்தோடு வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடியது. ஸோ சமாகதா அங்கு வந்து அடைகிறாள். சச்சுர் நாம்னி தேவநதி, சச்சு என்ற பெயருடன் இந்த தேவநதியாகப்பட்ட கங்கை, தேவகங்கையாகப்பட்டவள் பிரதீச்சியாம் வெஸ்ட் திஷி உபாகதா, வெஸ்ட் நோக்கி வந்து சேர்கிறாள். சரிதாம் பதிம், நீர்நிலைகளுடைய பதியாகப்பட்ட கடலை, பதின கடல், இந்த பதின கணவன் யார், நதிகளோட கணவன் கடல். ஸோ கடலை ஆவிஷ்டா நுழைகிறாள். ஸோ வெஸ்டர்ன் சைடில் வந்து இந்த சச்சு நதி கடல், உப்பு கடல் தான், அங்கே எல்லாமே சுற்றி உப்பு கடல் தான். அந்த உப்பு கடலில் அவள் கலக்கிறா. சா கங்கா தேவவந்திதா, அந்த கங்கையோட பிரான்ச்சு தேவர்களால் கும்பிடப்பட்டு இப்படி வந்து சேர்கிறாள். ततो माल्यवदशृङ्गात् द्वितीया परिनिर्गता ततो वेगवती भूत्वा केतुमालं समागता नाम्नी देवनदी इच्छां उपागता सरितां पतिम् आविष्टा
सा गंगा देव वंदिता. இன்னும் அடுத்தது சவுத்தில் வரணும் நம்ம அலக்கநந்தா நதி. இதுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்லோகமாக 8 ஸ்லோகம் இருக்குது, அவர் எழுதியிருக்கார். ततः तृतीया धारा तु नाम्ना ख्याता च नारद पुण्या च अलकनन्दा वै दक्षिणेन अब्जभू पदात् वनानि गिरिकूटानि सम् अतिक्रम्य च आगता हेमकूटं गिरिवरं प्राप्ता अथो अपि इह निर्गता अतिवेगवती भूत्वा भारतं च आगता परा दक्षिणं जलधिं प्राप्ता तृतीया सा सरिद्वरा यस्याः स्नानाय सरतां मनुजानां पदे पदे राजसूय अश्वमेधादि फलं तु न हि दुर्लभम्. இப்போ மூணாவது அலக்கநந்தாக்கு ஒரு 8 லைன் எழுதியிருக்கேன். தத்தக திருத்தியா தாரா, மூன்றாவது தாரை. ஸோ கங்கை 4 பிரியர்ந்து பார்த்தோம், அதில் மூன்றாவது தாரையாகப்பட்டது சவுத்தை நோக்கி வருது. இப்போ கியாதா தட்சிணேன அப்ஜபு அப்ஜபூன்னு சொன்னான்னு மேருமலை இல்லை அப்ஜபூன்னு சொன்னான்னா தாமரை மேலே உட்காண்டிருக்கக்கூடிய பிரம்மலோகம். இந்த பிரம்மலோகத்துலேருந்து வரக்கூடியது அப்ஜபூ பதாத், அந்த மேருமலை தானே அவர் உட்காண்டிருக்கார் பிரம்மா. அந்த மேருமலையிலேருந்து கிளம்பி இந்த அலக்கநந்தா நதி வருது. வனானி கிரி கூட்டானி, ஸோ வனங்களை தாண்டி வருது, மலைகளை தாண்டி வருது. கூட்டானா சிகரம்னு பேர், மலை முகடுகள்னு பேர். சிங்கம் கூட்ட சிகர எல்லாம் ஒரே அர்த்தம். ஸோ மலை முகடுகளை எல்லாம் தாண்டி சம்மதிக்கிரமே அதெல்லாம் தாண்டி வருது. ச ஆகதா வருகிறாள். ஹேமகூட்டம் கிரிவரம், சிறந்த மலை ஹேமகூட்டம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம், என்னெல்லாம் மலைகள் இருக்குது. இலாவிரத இதுக்கு நாடுக்கு கிழக்கே இருக்க சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இதெல்லாம். ஸோ அது தெற்கே இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ ஹரிவர்ஷம் அதுக்கப்புறம் கிம்புருஷம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹிமாலயம், 3 இது இருக்குது இல்லையா, மலைகள் இருக்குது. அது ஹரிவர்ஷ நாடு இருக்குது. இப்படி ஒரு நாடெல்லாம் கடந்து தான் வரணும் அது. ஸோ கிரிக்கூட்டான ஹேமகூட்டம் கிரிவர ஹேமகூட மலையை தாண்டி பிராப்தா அதோ இப்போ அப்பி இக நிர்கதா, அப்படியாக ஹேமகூட மலையை தாண்டி வெளியில் வந்து அதிவேகவதி, அங்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் வேகம் எடுக்கிறா, அவள் வேகத்தோடு வராளாம். பூத்வா அதிவேகவதி பூத்வா, ரொம்ப வேகம் எடுத்து பாரதம் ஜாகதா பரா, பரமமான பாரத தேசத்தில் வந்து விழுகிறாள், வரா. இப்போ அங்கே வரா. தட்சிணம் ஜலதிம் பிராப்தா, இவள் எங்கே போய் சேர்றான்னா தெற்கு கடலில் போய் சேர்கிறாள். திருத்தீயாசா சரித்வரா, மூன்றாவது நதியாகப்பட்ட சிறந்த இந்த நதியாகப்பட்டது அங்கே போய் சேர்றா, தெற்கு பக்கமாக போய் சேர்றா. எஸ்யாகா ஸ்நானாய, எதில் குளிக்கிறதுக்காக, சரதாம்னா செல்பவர்கள், தே கோ. ஸோ அந்த எந்த நதியில் குளிக்கிறதுக்காக வேண்டி சரதாம் மனுஜானா, மனிதர்கள்லாம் போகிறா. பதே ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அங்கே குளிச்சானா ராஜசூய அஸ்வமேதாதி பலம், ராஜசூய யாகம் பண்ணின பலன் கிடைக்கிறதுங்கிறார். அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் கிடைக்கிறது. அந்த நதியில் போய் குளிக்கிறதோட பலன், இவ்வளோ பெரிய பலன் இருக்குது கங்கை நதியில் குளிக்கிற ஸ்நானம் பண்ணுறதுக்கு. துஹி நகி துர்லபம். ஸோ அவள் ஈஸியாக அந்த பலனை அடைஞ்சு விட்றான். அங்கே குளிக்கிறதுனாலேயே எவ்வளோ கஷ்டம், இந்த ராஜசூய யாகம் அஸ்வமேத யாகம்லாம், அந்த கஷ்டமே படாமல் கங்கையில் குளித்து அதை அடைகிறார்கள். ஸோ அதான் கங்கா சாகரத்தில் போய் சேர்றது இல்லையா, நம்மளோட இதில் சவுத்தில் வந்த அந்த ஹிமாலயாஸ்லேருந்து வந்து அப்படியே கங்கா சாகரில் போய் கலக்கிறது இந்த அலக்கநந்தா கங்கையாக. ஹரித்வாரில் என்ட்ரி ஆகும்போது கங்கைன்னு சொல்லிடுறோம் நம்ம. ततः तृतीया धारा तु नाम्ना ख्याता च नारद पुण्या च अलकनन्ता वै दक्षिणेन अब्जभूपतात् वनानि गिरिकूटानि सम् अधिक्रम्य च आगता हेमकूटं गिरिवरं प्राप्ता अतो इह निर्गता अधिवेगवती भूत्वा भारतं च आगता अपरा जलधिं प्राप्ता तृतीया सा सरिद्वरा यस्याः स्नानाय सरतां नुजाना पदे पदे राजसूय अश्वमेधादि फलं तु नहि दुर्. अपराன்னு வாசிக்கப்படாது, பரான்னு வாசிக்கணும். பரமமான கங்கை இல்லையா, கதாச்சா அகதா பரா. ततः चतुर्थीं दारातु शृङ्गवत् पर्वतात् पुनः भद्रा अभिदा संस्रवन्ति कुरून् सन्तर्प्य च उत्तरान् समुद्रं सम् अनुप्राप्ता गंगा त्रैलोक्य पावनी. இப்போ 4வது தாரை, 4 பிரிஞ்ச 4வது தாரை, அது வந்து பத்ரான்னு பேர். ஸோ சீதா, சச்சு, அலக்கநந்தா, பத்ரா. இப்போ 4வதான பத்ரா எங்கே போகிறான்னு பார்த்தா இது நார்த்தில் தானே போகணும். அப்போ ஈஸ்ட் வெஸ்ட்டு முடிச்சாச்சு, சவுத்தை முடிச்சாச்சு, 4வது பிரான்ச்சு நார்த்தில் போகும். ஸோ மேலே போயிட்டு இருக்கா. பத்ரா அபிதா, அவள் பத்ரா என்ற பெயர் கொண்ட அந்த நதி 4வது தாரையாக. ஸ்ருங்கவத் பர்வதாத், ஸ்ருங்கவான் மலை,
எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, உத்தரகுரு நாடு வரைக்கும் போகிறது. அப்போது மேருமலையிலேருந்து உத்தரகுரு நாடு தான் லாஸ்ட்டாக மேலே நார்த்தில் இருக்குது. ஸோ உத்தரான் குருன் அப்படி படிக்கணும். சந்தர்ப்பியா, உத்தரான் குருன் சந்தர்ப்பியா, உத்தரகுரு நாட்டை அது நல்லா திருப்தி பண்ணி அங்கே நல்லா ஓடி ஸ்ரவந்தி நன்றாக ஓடுறது, நல்லா ப்ராடாக அப்படி சிங்கவான் மலையை தாண்டி உத்தரகுரு தேசத்துக்கு போய் நல்லா ஓடிட்டு இருக்கு. அங்கேருந்து போய் உப்பு கடலை கலக்கிறது. ஸோ சுற்றிலும் உப்பு கடல் இருக்கிறனால சமுத்திரம் அனுப்பிராப்தா, அந்த உப்பு கடலை சேர்ந்து கங்கா திரைலோக்கிய பாவனி எப்படியாக 3 உலகங்களையும் சுத்தம் பண்ணக்கூடிய கங்கையாகப்பட்டது 4ஆக பிரிந்து கடலில் கலக்கிறா. சதுர்த்தி தாராது சிங்கவத் பர்வதாத் புனः பத்ராபிஷா சம்ஸ்ரவந்தி குரும் சந்தர்ப்பச உத்தரான் சமுத்திரம் அனுப்ராப்தா गंगा त्रैलोक्य पावनी अन्येन दाश्च नद्यश्च वर्षे वर्षे अपि सन्ति हि बहुशः मेरुमन्दार प्रसूताश्चैव नारद. हे नारदा, நாராயணன் பேசிட்டு இருக்கார். அந்நிய நதாகா, நதாகான்னு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்க்கெல்லாம் நதாகான்னு பேர். இன்னும் பல நதிகள்லாம் இருக்குப்பா. இந்த நதி, இந்த கங்கை தான் மெயின். மற்ற நதிகளும் இருக்குது, நதியஷ்டா அதே மாதிரி நதிகளும் இருக்குது, ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ வருஷே வருஷே எல்லா நாடுகள்லையும் இப்போ கீழே 3 மேலே 3 ரைட்டில் 1 லெஃப்டில் 1 எல்லா நாடுகள் பார்த்தோம், சென்டரில் 1, அப்படி மொத்தம் 9. ஒரு தீபத்தை எடுத்தோமானா 9 நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு தீபத்துக்கு அப்படி 7 தீபங்கள் இருக்குது. அப்படி அதில் 9 நாடுகள் ஒரு தீபத்துலேயும் இருக்குது. அப்படி தான் இருந்திருக்கு ஆரம்பத்தில். ஸோ வருஷே வருஷே அப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் பல பல நதிகளும் நதங்களும் இருக்கின்றன. பகுஷக மேரு மந்தார பிரசூதாசைவ, மேரு அதாவது மேருலேருந்து கிளம்புறது மந்தர மலையெல்லாம் பார்த்தோமே. ஸோ மந்தார பிரசூதாசை, அந்த மந்தார மலைகள், மேரு மந்தாரம், அப்புறம் வெறும் மந்தரம், இந்த மாதிரிலாம் மந்தர மலைகளிலிருந்தால் கிளம்பக்கூடிய நதிகளும் பல இருக்கின்றன. பிரசூதாசனது பிரசவிக்கப்பட்ட அதிலிருந்து வரக்கூடிய நதிகள் நிறைய உண்டு. ஹே நாரதரே. अन्येन दाशनद्यश्च वर्षे वर्षे अपि सन्ति बहुशः मेरुमन्तार प्रसूताश्च एव नारद. तत्रापि भारतं वर्षं कर्मक्षेत्रम् उशन्ति अन्यानि च 8 वर्षाणि भौमस्वर्गप्रदानि च. ஸோ அதுலேயும் இப்போ பாரதத்துக்கு பேர் என்னது? கர்மக்ஷேத்திரம்னு பேர். ஸோ இங்கே தான் கர்மம் பண்ணி நம்ம மேலே போக முடியும். நமக்கு மோட்சம் கிடைக்கணும்னா பாரதத்தில் பிறந்தா தான் முடியும். ஸோ பாரத நாடு மட்டுமே கர்மக்ஷேத்திரம் என்று பெருமை கொண்டிருது. உஷந்தின்னு பெருமை, அந்த கர்மக்ஷேத்திரங்கிற பெருமை பாரதத்துக்கு மட்டுமே தான் உண்டு. மற்ற 8 க்ஷேத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த க்ஷேத்திரங்கள்லாம் பௌம சொர்க்க பிரதானி ச. ஸோ இந்த லோகத்தில் போகத்தையும் கொடுக்கும், சொர்க்கலோகத்தில் போகத்தையும் கொடுக்கும், ஆனால் மோட்சத்தை தராது. ஸோ சொர்க்கலோக போகத்தெல்லாம் தரக்கூடியதாக இருக்குமே தவிர அது கர்மக்ஷேத்திரம் ஆகாது. தத்ராபி பாரதம் வர்ஷம் கர்மக்ஷேத்திரம் உசந்திஹி அன்யானி ச 8 வர்ஷாணி பௌம ஸ்வர்க பிரதானி ச. ஸ்வர்கிணாம் புண்ணியசேஷஸ்ய போகஸ்தானானி நாரத புருஷானாம் ச அயுத ஆயுகு வஜ்ர அங்காஹ தேவ சந்நிபாஹ புருஷாஹ நாகசஹஸ்ரைஹ தசபிஹ பரிகல்பிதாஹ மகாசௌரத சந்துஷ்டாஹ களத்ர ஆட்யாஹ சுகான்விதாஹ ஏகவர்ஷ ஊனகே ஏகவர்ஷ ஊனகே ச ஆயுஷ்ய ஆப்தகர்பாஹ ஸ்திரியோபிஹ திரேதாயுக சமக காலக வர்த்ததே சர்வதா ஏவகி. இப்போ என்ன சொல்கிறார்? மற்ற 8 ஊர்களை பற்றி சொல்கிறார். சொர்க்கினாம் புண்ணியசேஷஸ்ய. ஸோ சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புண்ணியம் தீர்ந்த உடனே கீழே தள்ளி விட்டுடுவான். ஸோ சொர்க்கத்திலிருந்து புண்ணியம் தீர்ந்தவுடன் புண்ணிய சேஷம், புண்ணியம் எல்லாம் மீந்து போயிடுது, எல்லாம் தீர்ந்து போயிடுது. போகஸ்தானானினார்த. ஸோ புண்ணிய சேஷஸ்ய போகஸ்தானி. சொர்க்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு புண்ணிய சேஷம் இருக்கணும். புண்ணியம் மிச்சம் இருந்தால் அதை அனுபவிக்கலாம். சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு புண்ணிய சேஷம் இருக்கணும். சேஷம்னு மீதி புண்ணியம் இருக்கணும். அப்போ அந்த போகஸ்தானமாக மற்ற 8 ஊர்களும் விளங்குகின்றன. புருஷானாம், இந்த மாதிரி 8 ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த புருஷர்களுக்கு அயுத ஆயுகு, அயுதம்னா 10,000 வருஷம் லைஃப். நமக்கு 100 வயசு. அவள் மற்ற 8 ஊர்கள்லேயே லைஃப் என்னென்னா 10,000 வருஷங்கள்.
வஜ்ராங்காக டைமண்ட் மாதிரி நல்ல வஜ்ரம் வாய்ந்த உடம்பு சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி பலம் மிகுந்த தேகத்தோடு அங்குள்ள புருஷர்கள்லாம் இருப்பா. 10,000 வயசு வரை இருப்பா. தேவசன்னிபாக தேவர்களைப் போலவே இருப்பா இந்த ஊர்களில் இருக்கக்கூடியவா புருஷாக. நாக சகசிரைஹி தசபிஹி, சாகசிரைஹின்னு நாகன யானைன்னு அர்த்தம். நாகன பாம்புன்னு ஒரு அர்த்தம், இந்த இடத்துல நாகன யானை, யானை பலம். அப்போது சாகசிரைஹி தசபிகின்னா 1000 × 10 திருப்பி 10,000 அயுத்தானு தான் அர்த்தம், 10,000 அர்த்தம். 10,000 யானை பலத்தோடு இருக்கக்கூடியவர்களாக பரிகல்பிதாக அப்படி செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஊரில் உள்ளவா எல்லாருமே 10,000 யானை பலத்தோடு கூடியவர்களாக இருக்கிறார்கள். மகா சௌரத சந்துஷ்டாக, எப்போ பார்த்தாலும் செக்ஸில் ஈடுபடுவாளாம். அவளுக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, சௌரத்தத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டு அவளுக்கு, அதில் ஹாப்பியாக இருப்பாவா. ஆனால் குழந்தை வராது, அவளுக்கு குழந்தை பிறக்கிறது கஷ்டம். களத்திர ஆடியாக, களத்திரான மனைவிமார்களோடு சேர்ந்து நல்லா ரிச்சாக ஜாலியாக இருப்பாவாலாம். சுக அன்விதாகார், ஒரே சுகம்தான், போக பூமி தான். எல்லாம் மற்ற இடங்கள்லாம் நம்ம தான் கர்ம பூமி, அதனால் போகத்தில் அனுபவிச்சுட்டு இருப்பா, சுகத்தோடு இருப்பார்கள். ஏக ஆயுஷ்ய ஏக வருஷ ஊனக்கே, தன்னோட ஆயுசு முடிய போகிறது, 10,000 வயசு முடிய போகிறது, அது ஒரு வருஷம்தான் பாக்கி இருக்குது. அந்த டைமில் கர்ப்பம் அடைவார்கள் பெண்கள். ஸோ அந்த ஒரு வருஷம் ஊனக்கேன குறைஞ்சி ஒரு வருஷம் லெஸ்ஸாக இருக்கும்போது, ஜஸ்ட் 1 year to die, அந்த சமயத்தில் ஆப்த கர்ப்பாக ஸ்திரியக பெண்கள் கர்ப்பம் அடைந்து அபிஹி திரேதாயுக சமக காலக, அப்படி அந்த சமயத்தில் கர்ப்பம் வரும் அவளுக்கு. அது வரைக்கும் அவள் கர்ப்பமே அடைய மாட்டார்கள். ஸோ இப்படி அவளுடைய காலம் திரேதாயுக சமக, திரேதாயுக அமைதியான ஒரு யுகம், எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, என்வைரன்மெண்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காலம் வர்த்தத்தை சர்வதா ஏவகி, எப்பொழுதும் அந்த நிலையே அங்கு நிலவும் சொல்கிறார். ஸ்வர்கிணாம் புண்ணியசேஷஸ்ய போகஸ்தானானி நாரத புருஷாணாம் ச அயுத ஆயு வஜ்ர அங்கா தேவ சன்னிபாஹ புருஷாக நாகசாகஸ்ரைஹி தசபிஹி பரிகல்பிதாஹ மகாசௌரத சந்துஷ்டாஹ கலத்ர ஆட்யாஹ சுக அன்விதாஹ ஏகவர்ஷ ஊனகே ச ஆயுஷ்யாப்த கர்ப்பாக ஸ்திரியோ அபிஹி त्रेधायुग समः कालः वर्तते सर्वदा एव हि इति श्रीमद्भागवते भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् अष्टमस्कन्धे भुवनकोशवर्णने पर्वत नदी वर्षादि वर्णनं नाम सप्तमोऽध्यायः सर्वं जगदम्बार्पणमस्तु। अथ अष्टमोऽध्यायः श्रीनारायण उवाच तेषु वर्षेषु देवेशाः पूर्वोक्तैः स्तवनैः सदा पूजयन्ति महादेवी जपध्यानसमाधिभिः। தேஷு வர்ஷேஷு, வருஷான நாடுன்னு அர்த்தம் இல்லையா. வருஷான மழைன்னு சொல்லுவோம், ஒரு சமயத்தில் வருஷான வருஷம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தேஷு வர்ஷேஷுன்னு நாடுகள், அந்தந்த நாடுகளில் தேவேஷாகா தேவர்கள் பூர்வோக்தைகி ஸ்தவனைகி, முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்தவனம்னு சோஸ்திரம். ஸோ முன்னாடி சொன்ன சோஸ்திரம் படி அந்த தீபங்கள் தேஷு வர்ஷேஷு அந்த ஊர்களில் நாராயணன் சொல்லிட்டு இருக்கார். பூஜையந்தி மகாதேவி, எல்லா ஊர்லேயும் தேவியை ஸ்துதி பண்ணிகிட்டே இருப்பாள். பூர்வோக்தகின்னு இந்த ஐம் க்ரீம் க்ளீம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாவா, அந்த பீஜாட்சரங்கள்லாம் வச்சுட்டு மந்திரங்களை ஜபிச்சு கொண்டு இருப்பார்கள் தேவர்கள் எல்லாருமே. சதான எப்போதுமே பூஜையந்தி மகாதேவியை பூஜிக்கிறார்கள். ஜப தியான சமாதிபிகை, சில பேர் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பா, சில பேர் தேவியை தியானம் பண்ணிட்டு இருப்பா மனசில், சில பேர் சமாதி நிலையிலே அப்படியே உட்காந்துருப்பா தேவியை மனசில் நினச்சிண்டு. ராதேகிருஷ்ணா. श्री नारायण उवाच तेषु वर्षेषु देवेशाः स्तवनैः सदा पूजयन्ति महादेवी जप ध्यान समाधिभिः। सर्व ऋतुकुसुम श्रेणी शोभितावन राजयः फलानां पल्लवानां च यत्र शोभा निरन्तरं। सर्व ऋतु குசுமன பூ, எல்லா ऋतुக்களையும் பூ பூக்குமா. ஸ்ரேணின்னு வரிசையாக பூ பூக்கும் ஒவ்வொரு இதுலேயுமே. சர்வ ருத்து, எல்லா ருத்துக்களிலையும், அதாவது 6 ருத்துக்கள் இருக்குல்லையா ஒரு வருஷத்துக்கு. ஸோ வருஷம் ஃபுல்லாக நல்லா பூ பூக்கும். வனராஜேக சோபிதா, வனராஜின்னு வனம், அந்த வனங்கள் எல்லாம் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப சோபனமாக இருக்கும்.
பலானாம் பல்லவானாம், பல்லவன துளிர்களோடும் பழங்களோடும் எத்திர சோபா நிரந்தரம், ஆல்வேஸ் சோபையாவே இருக்கும் அந்த ஊர்களில் எல்லாம். சர்வ ருதுகு குசும ஸ்ரேணி சோபிதா வனராஜயக பலானாம் பல்லவானாம் ச யத்ர சோபா நிரந்தரம். தேஷு கானன வர்ஷேஷு வர்ஷ பர்வத சானுஷு கிரி துரோணீஷு சர்வாசு நிர்மல உதக ராஷிஷு. கானன வர்ஷேஷு தேஷு, கானனம்னா காடு, அடர்ந்த காடுகள். ஸோ காடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஊர்களில் வர்ஷ பர்வத சானுஷு, ஸோ அந்த ஊர்களெல்லாம் பர்வத மலைகளோடு தாழ்வரைகள். ஸோ மலைகளோட தாழ்வரைகள் எல்லாம் நிறைய காடுகள்லாம் இருக்கும். ஸோ மலைகளோட அடிவாரத்துலலாம் பார்த்தா நிறைய காடுகள்லாம் நிறைஞ்சிருக்கும். கிரித்ரோணிஷு, அது மட்டும் இல்லை, மலைகளோட குகைகள்லாம் நிறைய இருக்கும். சர்வாசு, எல்லா இடங்களிலும். நிர்மல உதகராசிசு, ஸோ நிர்மலமான வாட்டர், எங்கே பார்த்தாலும் நல்ல செழிப்பு, அதான் தண்ணி நிறைய இருக்குது, காடு நிறைய இருக்குது. வனராஜினா வனத்தோடைய அழகு நிறைய நிறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஊர்கள். தேஷு கானன வர்ஷேஷு வர்ஷ பர்வத சானுஷு கிரித்ரோணீஷு சர்வாசு நிர்மல உதக ராசிஷு விகச்ச உத்பல மாலாசு ஹம்சசாரச சஞ்சயைஹி விமிஸ்ரிதேஷு தேஷு ஏவ பட்சிபிஹி கூஜிதேஷு ச. ஸோ விகச்சன நன்றாக மலர்ந்தன்னு அர்த்தம். நன்றாக மலர்ந்த உட்பல மலர்கள், நீலத்தாமரை அல்லது குமுத மலர்கள்லாம் நல்லா மலர்ந்து இருக்கக்கூடியது. அதெல்லாம் மாலையான அடுக்கடுக்காக இருக்கும். அப்படி ஹம்ச சாரச, அந்த தண்ணிக்கு வேண்டி ஹம்ச பறவைகள் வந்து உட்காந்துரும், சாரச பறவைகள்லாம் வரும். அதெல்லாம் கூட்டமாக இருக்கும். சஞ்சயன்னா கலெக்ஷனாக இருக்கும், அப்படி நிறைய இருக்கும் எல்லாம். ஸோ விமிஸ்ரிதேஷு தேஷு ஏவ, இப்படி எல்லாம் பறவைகள்லாம் கலந்து கட்டி அங்கே நிறைய இருக்கக்கூடிய அந்த அவைகளில் பட்சிபிகி கூஜி தேஷுச்சா, பட்சிகள்லாம் வந்துடும் இப்போ. ஸோ நிறைய இந்த ஹம்சசாரச பறவைகள்லாம் தண்ணியில் நீந்தின்னு இருக்கிறத பார்த்துட்டு அந்த மலர்களுக்கு அதில் உள்ள அந்த மகரந்துகளுக்காக நிறைய பறவைகள் கூஜனம் பண்ணிட்டு அது உள்ள சத்தத்தை பல கலகலகலன்னு சத்தம் போட்டுட்டு பறவைகளும் வரும். விகச உத்பல மாலாசு ஹம்ச சாரச சஞ்சயைஹி விமிஸ்ரிதேஷு தேஷு ஏவ பக்ஷிபிஹி கூஜிதேஷு ச. ஜலக்ரீடாதிபிஹ சித்திர வினோதைஹி கிரீடயந்தி ச சுந்தரி லலிதப்ரூணாம் விலாச ஆயதனேஷு ச. ஸோ ஜலக்கிரீடை, என்ன தண்ணி நிறைய இருக்குது. ஸோ ஜலக்கிரீடை பண்ணக்கூடிய பெண்கள். வினோதைஹி கிரீடயந்தி, வினோதமான விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடியவர்கள். சுந்தரி லலிதப்ரூணான்னு அழகிய புருவங்களை உடைய பெண்கள், சுந்தரிகள். அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் விலாச ஆயத்தனேஷு, அவர்கள் வந்து அந்த பெண்களுடைய ஆயத்தனம்னா இருப்பிடம். ஸோ அவர்களுக்கான அழகான இருப்பிடங்களும் அங்கு இருக்கின்றன. ஜல கிரீடாதிபிஹி சித்திர வினோதைஹி கிரீடயந்தி ச சுந்தரி லலித ப்ரூணாம் விலாச ஆயதனேஷு ச. தத்ரத்யாஹ விஹரந்தி அத்ர ஸ்வைரம் யுவதிபிஹி சஹ நவசு அபி ச வர்ஷேஷு பகவான் ஆதிபூருஷக. ஸோ அங்குள்ள ஆண்கள் எல்லாம், தத்ரத்யாகன அங்குள்ள ஆண்கள் எல்லாம், விஹரந்தி அத்திர எல்லாம் விகாரம் பண்ணுவா, இல்லை பெண்கள்லாம் இருக்கா, ஜலக்கிரீடை பண்ணுறதுக்கு நிறைய குளங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் யுவதிபிஹி சக, பெண்களோடு கூட யுவதிகள் கூட அவர்கள் உள்ள எல்லாரும் ஜலக்கிரீடை பண்ணி ஹாப்பியாக இருப்பா. ஸ்வைரம்னா இஷ்டம் போல். நவசு அப்படி இப்படியாக இலாவிரதத்தில் உள்ள 9 நாடுகளிலும், ஸோ எல்லா 9 நாடுகள், ஸோ அந்த நாடுகளில் எல்லாருமே வருஷேஷு, அந்த நாடுகள் எல்லாம் பகவான் ஆதிபுருஷக, அங்குள்ள பகவான் யாரு நீ இப்போ தான் சொல்ல போகிற. ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு பகவான் இருப்பார், அந்த பகவானுக்கு ஒரு பக்தன் இருப்பார், அந்த பக்தர்களோட கூட்டமும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நவ வருஷங்களுக்கு ஒவ்வொரு தீபத்துலேயும் 9 நாடுகள், அந்த ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு பகவான். ஸோ இந்த இடத்துல யார் ஆதிபுருஷன் யாருன்னு இப்போ சொல்ல போகிறார். தத்ரத்யா விஹரந்தி அத்ர ஸ்வைரம் யுவதிபிஹி சக நவசு அபி ச வர்ஷேஷு பகவான் ஆதிபூருஷக. சாரி, ஜம்பு தீபம், நம்ம இலாவிரதம்னே சொல்லுவோம். இலாவிரதம் சென்ட்ரலாக இருக்கக்கூடிய நாடு அது. ஜம்பு தீபத்தில் இருக்கக்கூடிய 9 நாடுகளிலும் அப்போ அந்த தீபத்துக்கு யார் ராஜான்னு சொல்ல போகிறார். இப்போ யார் பகவான். நாராயண ஆக்கியக லோகானாம் அனுகிரக ரச ஏகத்ருக் தேவீம் ஆராதயன் ஆஸ்தே சச்ச சர்வைஷ்ச பூஜ்யதே.
ஸோ இன்னொரு ஆத்மவியூகேன இஜ்யயா அசௌ சந்நிதத்தே சமாஹிதஹ. ஓகே, இங்கே ஸோ ஜம்பூ தீபத்துக்கு யார் பகவான்னா நாராயணன். அதான் பத்ரிநாத். பத்ரிநாத்தில் நரநாராயணர் சொல்கிறோம் இல்லையா, அந்த நாராயணன் தான் இந்த ஜம்பூ தீபத்துக்கு பகவானாக இருக்கக்கூடியவர். லோகானாம் அனுகிரக ஏகரசன். அனுகிரகம் பண்ணணும் மக்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறே ஒரே குறிக்கோள், ஒரே பார்வை. அந்த ஒரு பார்வையோடைய பகவான் நாராயணன் அங்கே உட்காண்டிருக்கார். தேவியும் ஆராதயன் ஆஸ்தே. அவர் யாரை கும்பிட்டு இருக்கார் இப்போது? அவர் தேவியே ஆராதித்து கொண்டு இருக்கிறார் அந்த நாராயணர் என்று சொல்லக்கூடிய பகவான். சச்ச சர்வைஷ்ட பூஜ்யத்தை, எல்லாராலும் பூஜிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆத்ம வியூகேன, ஸோ வியூகமூர்த்தியாக. வியூகமூர்த்தி சொல்கிறோம் இல்லையா, வியூகம்னாலே ஒரு ரூபம் எடுத்து வரக்கூடிய மூர்த்தியாக, நாராயண மூர்த்தியாக தன்னையே ஒரு மூர்த்தி வடிவில் கொண்டு இஜ்ஜையா அசௌ, எப்போதும் அவர் எப்போவுமே நாராயண மலைன்னே சொல்கிறோம் இல்லையா, மலை வடிவமாகவும் அந்த நாராயணனே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். நரநாராயணர்கள் தபஸ் கோலத்தில் தான் அங்கே பத்ரிநாத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் தான் ஜம்பூ தீபத்துக்கு இந்த 9 நாடுகளுக்குமே அதிபதியாக இருக்கிறார்கள். அசௌ சந்நிதத்தே சமாகிதக. சந்நிதத்தைனா அந்த சந்நிதி அங்கே இருக்கிறது, சன்னிவேஷத்தில் அங்கே உட்காண்டிருக்கார் நரநாராயண ரூபத்தில், நாராயண மலையாக. சமாஹிதகா, ஒருமுகப்பட்ட மனத்தோடு நாராயண வியூகமூர்த்தியாக அங்கே இருக்கிறார். நாராயண ஆக்கியக லோகானா அனுகிரக ரசைகத்ருக்கு தேவீம் ஆராதயன் ஆஸ்தே சச்ச சர்வைஸ்ய பூஜ்யதே ஆத்மவியூஹ ந இஜ்யயா தௌ சந்நிதத்தே சமாஹிதஹ. இஜ்யயா ஆத்மவியூகேன இஜ்யயா அசௌ இலாவிருதே து பகவான் பத்மஜாக்ஷி சமுத்பவக. ஸோ பத்மஜா அக்ஷி சமுத்பவக ஏக ஏவ பவக தேவக நித்யம் வசதி ச அங்கனக. ஸோ இலாவிருத்த தேசம் சென்ட்ரல் உள்ள தேசம், ஜம்பூ தீபத்தில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய தேசம் இலாவிருத்தம். இந்த இலாவிருத்த தேசத்தில் பகவானுக்கு பேர் ஹரி. ஸோ ஒவ்வொரு தேசத்துக்கும் தனியாக ஒரு மூர்த்தியாக இருக்கார். அதில் இந்த இடத்துல இலாவிருத்த தேசத்தில் ஹரிங்கிற பேரோட பத்மஜ அட்சி சமுத்பவக. பத்மஜாங்கிறது பிரம்மாவுடைய கண்ணிலிருந்து வெளிவந்தவர். ஸோ அதிலிருந்து வெளிவந்தவர் ஹரக. ஹரிஹி வரக்கூடாது, ஹரக. ஸோ சிவன். ஸோ பிரம்மாவுடைய கண்ணிலிருந்து வெளிவந்த சிவன். ஏன்னா கண்ணை சுருக்கினார், பாகவத்தில் பார்க்குறோம் இல்லையா. அந்த சிவனே ஏக ஏவ, அவரே அந்த ஒரு ரூபமாக பவக, பவன்னா சிவன், தேவக சிவதேவனாக, நித்தியம் வசதி ச அங்கனக. ஸோ பெண்கள் எல்லாம் கூட இருக்கும்படி அவரே தேவனாக அந்த இலாவிரத தேசத்தில் சிவனாக பிரம்மாவினுடைய புத்திரனாக வந்தவர் இருக்கிறார். இலாவிருதேது பகவான் பத்மஜ அக்ஷி சமுத்பவஹ ஏக ஏவ பவஹ தேவஹ நித்யம் வசதி ச அங்கனஹ. தச்சேத்ரேன அபரஹ கஷ்யத் பிரவேசம் விதனோதி ச பவான்யாஹ ஷாபதஹ தத்ர புமான் ஸ்திரீ பவதி ஸ்புடம். அந்த இடத்துல சிவன் இருக்கிற இடத்துல எல்லாருமே, மற்ற எல்லாரும் பெண்கள் தான். ஆண்கள் யாரும் உள்ளே போக முடியாது, போனால் பெண்ணாயிடுவான். ந அபரக கஷ்டித் பிரவேசம், வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது. அப்படி விஸ்தாரமாக பண்ணியிருக்கார். விதனோதீச்சா, அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கிறது அந்த இலாவிரத நாடு. பவான்யாகா ஷாபதக, பவானி சாபம் கொடுத்துருக்கா. இந்த இடத்துல யார் உள்ளே நுழைஞ்சாலும் அவர்கள் பெண்ணாவார்கள். புமான் ஸ்திரீ பவதி ஸ்புடம், ஒரு ஆணாகப்பட்டவன் பெண்ணாக மாறிவிடுவான் என்று பவானி சாபம் கொடுத்திருக்கார். ஸோ இலாவிதர் நாட்டில் பகவான் சிவனும் பார்வதியும் இருக்கிறார்கள். அங்கே தொழக்கூடியவர்கள் எல்லாருமே பெண்ணாகவே இருக்கிறார்கள். பிரவேசம் விதனோதி ச பவான்யாஹ ஷாபதஹ தத்ர ஸ்ரீ பவதி ஸ்புடம். பவானி நாதகைஹ ஸ்திரீணாம் அசங்கியைஹ கணகோடிபிஹ சம்ருத்யமானஹ தேவேஷக தேவம் சங்கர்ஷணம் பஜன். ஸோ பவானி நாதகைஹின, பவானியையும் நாதனையும், இந்த சிவனையும் நாதகைஹின நாதனாக தங்களுக்கு தலைவர்களாக கொண்டவர்கள் பெண்கள். ஸ்திரீனாம் அசங்கியைஹ கணகோடிபிஹ, நிறைய கோடிக்கணக்கான பெண்கள். இவா 2 பேருமே நாதனாக கொண்டுள்ளவர்கள். அப்படிப்பட்ட பெண்கள். சம்ருத்தியமானக தேவேஷக, சம்ருத்தியானது அவரை ஆக்கிரமிக்கிறான்னு அவரை சுற்றி இருக்கா.
ஸோ சிவனையும் பார்வதியும் சுற்றி பெண்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு அது பவானியும் அப்படி நாத்த கைகின்னு பவானியுடைய நாதனான அந்த சிவனை சூழ்ந்து கொண்டு அந்த தேவேசனாகப்பட்ட சிவன் பவானியும் பக்கத்தில் வச்சுட்டுருக்கார். தேவம் சங்கர்ஷண பஜன். இப்போ அவர் கும்பிட்டுருக்கார். அவர் யாரை கும்பிடுறாருன்னு சொன்னால் சங்கர்ஷ்ண மூர்த்தியாகப்பட்ட பகவானை கும்பிட்டு கொண்டிருக்கிறார். எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், சம்ஹார கடவுள் ருத்ரன்னு சொல்லும்போது அவருக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் சங்கர்ஷண மூர்த்தின்னு சொல்லுவோம். ஸோ விஷ்ணுவுடைய வடிவமான சங்கர்ஷ்ண மூர்த்தி தான் ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு சம்ஹாரம் பண்ணுகிறார் அப்படின்னு தானே அங்கே பாகவத்தில் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இவர் என்ன பண்ணுறார், இந்த சிவன் வந்து சங்கர்ஷ்ண மூர்த்தியை தியானித்து கொண்டு இருக்கிறார், தேவேஷ்னான சிவன். பவானி நாதகைஹி ஸ்ரீனா அசங்கைஹி கணகோடிபிஹி சம்ருத்யமானஹ தேவேஷஹ தேவம் சங்கர்ஷணம் பஜன். ஆத்மனா தியான யோகேன சர்வபூதஹித இச்சயா தாம் தாமசீம் துரியாம் ச மூர்த்திம் பிரகிருதிம் ஆத்மனக உபதாவதே ச ஏகாக்ர மனசா பகவான் அஜக. ஸோ தாமசீம் துரியாம் ரெண்டால் என்ன பார்ப்போம். தாமசீம்னா இது தாமசமூர்த்தி, ஏன்னா சம்ஹார கடவுள். தமஸ் குணத்தோடு சேர்ந்தால் தான் சம்ஹாரம் பண்ண முடியும். ஸோ அந்த தமஸ் குணத்தோடு கூடிய அந்த சங்கர்ஷனரை துரியாம்னு இது நாலாவது. ஸோ நாலாவதுன்னு துரியாம்னு சொன்னால் மேலானது. ஏன்னா துரியம்னு சொன்னாலே ஆத்மான்னு சொல்கிறோம் இல்லையா. துரியம்னு சொன்னால் ஆத்மான்னு ஒரு பேரை சொல்லிடுறோம். அவர் தாமச குணத்தோடு இருந்தால் கூட அவர் துரியமானவர். அப்பேற்பட்ட சங்கரனரை அந்த மூர்த்தியை ஆத்மனக பிரகிருதிம் தனக்கு ஆத்மாவாக கொண்டுள்ள சிவன் இல்லையா. ஆத்மனா தியான யோகேன தன்னுடைய மனதில் ஆத்மாவில் தன்னுடைய மனது, இங்கே ஆத்மான மனசு, மனதினால் தியான யோகத்தில் சர்வபூத ஹித இச்சையா எல்லாரும் நன்னா இருக்கணும், இந்த நாட்டில் எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற ஆசையோடு கூடி ஏகாகிர மனசா ஒரே ஒருமுகப்பட்ட மனசோடு கூடியவராக பகவான் அஜக சிவன். ஸோ அஜகன்னு இந்த இடத்துல சிவன், பகவான் சிவனாகப்பட்டவர் உபதாவதே யார பூஜை பண்ணிட்டு இருக்கார், சங்கர்ஷ்ண மூர்த்தியை ஒருமுகப்பட்ட மனதோடு பூஜிக்கிறார் சிவன். ஆத்மனா தியான யோகேன சர்வபூத ஹித இச்சயா தாம் தாமசீம் துரியாம் ச மூர்த்திம் பிரகிருதிம் ஆத்மனக உபதாவதே ச ஏகாக்ர மனசா பகவான் அஜக. உபதாவனம்னா பூஜை பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஏன்னா தொடர்ந்து ஓடுறோம்னு அர்த்தம். உபதாவனம்னா பின்னாடி ஓடுறதுன்னு அர்த்தம். பகவானை நோக்கி ஓடுறதுன்னு பூஜை பண்ணுறதுன்னு அர்த்தம். இங்கே உபதாவனம்ங்கிறது பல இடத்துல பூஜைங்கிற அர்த்தத்தில் வரும். ஸ்ரீ பகவானுவாச்ச ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய சர்வகுணசாங்கியாயனாய அனந்தாய அவ்யக்தாய நமயிதி. ஸோ எப்படி சோஸ்திரம் பண்ணுறார், தியானம் பண்ணிகிட்டே இருக்கார் சங்கர்ஷ்ண மூர்த்தியை. சிவன் எப்படி ஸ்துதி பண்ணுறாருன்னு இங்கே சொல்கிறார். நான் பகவான் சிவன் ஸ்துதி பண்ணுறார். ஓம் நமோ பகவதே, ஹே சங்கர்ஷ்ண மூர்த்தியே, பகவானே, மகாபுருஷனே, மகாபுருஷாய, மகாபுருஷனான உனக்கு சர்வகுண சங்கியானாய சர்வகுணசங்கியானாய குணசங்கியானா டோட்டலாக எல்லா குணமும் சகல குணமும் உன்னிடம் குடிகொண்டிருக்கிறது. ஸோ சர்வ குணசங்கியானாய, ஸோ எல்லா குணங்களையும் ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கக்கூடிய உமக்கு, அனந்தாய எல்லையற்றவராக இருக்கக்கூடிய உமக்கு, அவ்யக்தாய அதாவது சூஷ்மமான மூர்த்தி, ஸோ மனசில் அப்படியே சுரிக்கக்கூடிய மூர்த்தி. அவ்யக்தம்னு சொன்னாலே இந்த மூலப்பிரகிருதின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவோம். அதாவது சூஷ்மமாக இருக்கக்கூடியது, அதான் அவ்யக்தம். ஸோ அன்மேனிஃபெஸ்ட்டு, வெளியிலே வராது, தெரியாது. ஸோ அப்படி அவ்யக்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய சங்கர்ஷ்ண மூர்த்திக்கு உனக்கு நமஸ்காரம்னு சிவன் சுதிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய சர்வகுண சங்கியானாய அனந்தாய அவ்யக்தாய நம இதி. பஜே பஜே பஜன்ய அரணபாத பங்கஜம் பகஸ்ய கிருஷ்ணஸ்ய பரம்பராயணம் பக்தேஷு அலம்பாவித பூதபாவனம் பவாபகம் துவாம் பவபாவம் ஈஸ்வரம். நமக்கு தொடர்றது அந்த ஸ்துதி. பஜே பஜேனே அகம் பஜே, நான் பஜிக்கிறேன், நான் கொண்டாடுகிறேன் பகவானே சங்கர்ஷ்ணமூர்த்தியை நான் கொண்டாடுகிறேன். பஜன்ய அரண, அரணன சரணம்னு அர்த்தம்.
ஸோ பஜன்ய அரணபாத பங்கஜம், சரணத்தை கொடுக்கக்கூடிய, கொண்டாடப்பட வேண்டிய, சரணம் கொடுக்கக்கூடிய பாத பங்கஜம், பாத தாமரைகளை அகம் பஜே, நான் பஜிக்கிறேன், கொண்டாடுகிறேன். பகஸ்யா, எல்லா பகத்தோடு கூடியவர் இல்லையா, ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ், இப்படி 6 விதமான குணங்கள் இருந்தால் தான் பகம்னு சொல்லக்கூடியது. அந்த பகம் இருக்கக்கூடியவர் பகவானாகப்பட்ட சங்கர்ஷ்ணமூர்த்தியை கிருஷ்ணஸ்ய பகஸ்ய, டோட்டலாக எல்லா பகம், எல்லா குணங்கள், நற்குணங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. பரம்பராயணம், பரமமான அயனம், உன்னைத்தான் அடையணும், நீதான் பரமமான கதி. அப்படிப்பட்ட பராயணமாக, பராயணம்னு பரகதி, பரகதியாக இருக்கக்கூடிய நீ பக்தேஷு அலம், பக்தர்களுக்கு பாவித பூதபாவனம், அதாவது பாவிதன தியானிக்கப்பட்ட, பாவனை பண்ணுறதுன்னா தியானம் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ பாவித அப்படி ஒன்றை தியானிச்சானா நிச்சயமாக, அலம்னா நிச்சயம், அப்படி பக்தர்கள் ஒன்றை தியானிக்கும் பொழுது பூதபாவனம், அந்த பூதங்களுக்கு, அந்த ஜந்துக்களுக்கெல்லாம் ரக்ஷை கொடுக்கக்கூடியவர். பாவன்னா ரக்ஷான்னு அர்த்தம் இல்லையா. பவ அபகம், பவாபகம்னா பவ அபகம், சம்சாரத்தை ஒழிக்கக்கூடிய உமக்கு நமஸ்காரம். துவாம், உன்னை, பவபாவம், பவபாவம்னு சொன்னாலே கிவ் சம்சாரம்னு அர்த்தம். ஸோ பவ அபகமும் நீயே தான், சம்சாரத்தை நீக்குபவரும் நீ, பவபாவம்னு சம்சாரத்தை கொடுக்கக்கூடியவரும் நீ. ஸோ ரெண்டுமே நீ. அப்படிப்பட்ட ஈஸ்வரன் துவாம் பஜேன்னு அங்கே முதல்ல சொல்லிட்டேன், உன்னை நான் கொண்டாடுகிறேன், ஸ்துதிக்கிறேன். தமிழே வருது. பஜே பஜன்ய அரணபாத பங்கஜம் பகஸ்ய கிருஷ்ணஸ்ய பரம்பராயணம் பக்தேஷு அலம் பாவித பூத பாவனம் பவாபகம் த்வா பவபாவீஸ்வரம். न यस्य माया गुणकर्म वृत्तिभिः निरीक्षितः हि अणु अपि दृष्टिः अज्यते ईशे यथा नः जितमन्युरंहसा कस्थं न मन्येथ जिगीषुः आत्मनः. यस्य எவருடைய மாயா குண கர்ம விருத்திபிகி, ஏன்னா மாயையினாலேயும் குணங்களை எடுத்துக்கொள்வதாலும் கர்மம் வருதவருக்கு. ஸோ விற்த்திகள், மனோவிற்த்திகள், மனத்தோடு ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு விற்த்தின்னு பேர். ஸோ மனோவிற்த்திகள், கர்மங்கள் இதெல்லாம் மாயையினாலும் குணங்களாலும் ஏற்படுகின்றன. அது கிடையாது பகவானுக்கு. ந யஸ்யா, எவருக்கு மாயையாலும் குணங்களாலும் ஏற்படக்கூடிய மனோவிற்த்திகளோ குணங்கள், இது கர்மவிற்த்திகளோ கிடையாதோ, நிரீட்சிதக சாட்சி, ஜஸ்ட் பார்வை, அவர் பார்ப்பார், அவ்வளோதான். நிரீட்சிதக சாட்சியாக இருக்கக்கூடியவர். ஹி அணு அப்பி திருஷ்டி ஹி அஜ்யத்தே. ஸோ ஒன்றுமே அவர்கிட்ட சேரவே சேராது. ஏன்னா அவர் நிர்குண வடிவமாக இருக்கக்கூடிய பகவான். அணு அப்பி திருஷ்டிகி ந அஜ்யத்தே. ஸோ ஒரு துளி கூட அந்த இந்திரியங்களெல்லாம் அவர்கிட்ட சேரவே சேராது. திருஷ்டின்னு சொன்னால் பார்வைங்கிறது மட்டும் இல்லை, எல்லா இந்திரியங்களும் அவர்கிட்ட ஒட்டவே ஒட்டாது, சேரவே சேராது. அஜ்யத்தேன்னா சேரறது, ந அஜ்யத்தே சேராதோ. ஈஷே, ஸோ ஈஷேன்னு பகவான் ஈஷன், சக்தி உடையவன். நிஜ மன்யு ரம்ஹசா யதா நக ஈஷே, அப்படி படிக்கணும். கோபம், அதாவது ஜிதமன்யு, கோபமே கிடையாது, கோபத்தை ஜெயித்தவர் ஜிதமன்யு இல்லையா. கோபத்தை, மன்யுன கோபம், கோபத்தை ஜெயித்தவர். ரம்ஹசா வேகமாக ஜெயித்தவர். நக யதா ஈஷே, அப்படிப்பட்ட நீங்கள் எங்களை எப்படி எங்களை சக்தியோடு காப்பாற்றுகிறீரோ, ஈஷன ஈசனாக எங்களை காப்பாற்றுபவராக, அப்படிப்பட்ட உங்களுடைய ஆத்மனக ஜிகீஷுகு, நான் என்னை ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ, நான் இந்த சம்சாரத்தில் உழண்டுருக்கேன், நான் இதிலிருந்து விடுபட்டு என்னை நான் ஜெயிக்க வேண்டும், பகவானை அடையணும்னு அப்படி யார் ஜிகீஷுகு, வெல்ல நினைக்கக்கூடியவர்கள், வெல்ல விரும்பக்கூடியவர்கள், ஸோ தன்னை ஜெயிக்கக்கூடிய ஆசை உடையவர் எவர்கள்தான் கக தம்ன மன்யேதா, அப்படிப்பட்ட உன்னை யார் பொருட்படுத்த மாட்டார்கள்னு அர்த்தம். எல்லாரும் உன்னையே தான் தியானம் பண்ணணுன்றார். ககானா மன்னியத்தன, யார் தான் உன்னை கருத மாட்டார்கள், யார் தான் உன்னை நினைக்க மாட்டார்கள். ஸோ நீ இந்திரியங்களை ஜெயித்தவர், நீ மாயா குணங்களையெல்லாம் கடந்தவர், எங்களையெல்லாம் பாதுகாக்க சக்தி படைத்தவர், அப்படிப்பட்ட உன்னை யார் தான் தியானிக்க மாட்டார்கள் அப்படின்னு சிவன் சங்கர்ஷ்ண மூர்த்தியை தியானம் பண்ணுறாருங்க. மாயா குணகர்ம விருத்திபிஹ நிரீஷிதஹ ஹி அணு அபி திருஷ்டிஹி அஜ்யதே ஈஷே யதா நஹ ஜிதமன்யுரம் ஹசா கஹ தம் ந மன்யேத ஜிகீஷு ஆத்மனஹ. असदृशः यः प्रतिभाति मायया क्षीब इव मधु आसव
தாம்ரலோச்சனக நாகவத்வக அர்ஹண ஈஷிரே ஹ்ரியா யத் பாதயோஹோ ஸ்பர்ஷன தர்ஷித இந்திரியாக. ஸோ அசத்ருஷோஹோ, அசத்து திருஷோகோன்னு என்னது, அசத்து அதாவது அதாவது எல்லாரையுமே அசத்தாக ஒரு பார்வை, அதாவது சத்துன்னு நினைக்காம அசத்தாக எல்லாரையும் பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம், எல்லாரையும் மாயையில் பார்க்கக்கூடிய பார்வை. மாயையா பிரதிபாதியக. ஸோ இந்த பகவான் இந்த சங்கர்ஷண மூர்த்தியே தானே மாயையை மேற்கொண்டு அசத்தாக ஒரு காட்சி கொடுக்குறாராம். ஸோ அசத்ருஷோகோ யக பிரதிபாதி அப்படி தோன்றுறது. பகவான் சங்கர்ஷண மூர்த்தி மாயையை அடையும் பொழுது ஒரு அசத்தாக, அதாவது மாயை தோற்றத்தோடு காட்சியளிக்கிறார். யக எந்த சங்கர்ஷண மூர்த்தி, க்ஷீப இவ, க்ஷீப சங்கர்ஷண மூர்த்தி மது குடிகாரன் மாதிரி எப்போ காட்சியளித்தார்? பலராமன் அவதாரத்தில் பலராமன் நல்ல மது குடிப்பார் இல்லையா? மது குடிச்சிட்டு பெண்களோடலாம் ஆட்டம் போட்டுண்டு அந்த யமுனையை கிட்ட வான்னு கூப்பிடுவார். யமுனை வரமாட்டேன்ன உடனே என்னோட கலப்பையால் பிடிச்சி இழுக்கிறேன் பாருவன்னாம்பார். ஸோ இப்படி பலராம வேஷத்தில் வரும்போது அவர் என்ன பண்ணுறார், அசத்து மாதிரி காட்சி அளிக்கிறார், மாயையினால் காட்சி அளிக்கிறார் அவர். ஸோ இப்படி கூட காட்சி அளிப்பார். சீப இவ, சீபன குடிகாரன் அர்த்தம். ஸோ குடிகாரன் மூலம் காட்சி அளிக்கக்கூடிய நீர், மது ஆசவ தாமிரலோச்சனக அந்த மதுவை குடித்து, ஆசவம் அந்த தேன், அந்த தேனை குடித்து, தாமிரலோச்சனக கண்ணெல்லாம் செவந்து போயிடும் குடிகாரனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய நீர், எத் பாதையோகோ ஸ்பர்ஷன தர்ஷித இந்திரியாகா. ஸோ என்னாச்சு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசை. தர்ஷித இந்திரியாக, இந்திரியங்களெல்லாம் அடிக்கப்பட்டு கவரப்பட்டு. ஸோ அவரை பார்க்கணும். பலராம வேஷத்தில் இருக்கும்போது கோபிகைகள் எல்லாம் அந்த கிருஷ்ணர் மாதிரியே பலராமட்டே அவ்வளோ ஈடுபாடோடு இருப்பாவா. ஸோ தர்ஷித இந்திரியாக, இந்திரியங்களால் அடிக்கப்பட்ட மோகத்தை உடைய அந்த பெண்கள், நாகவத்வக அர்கண ஈஷிரே, அதே மாதிரி நாகலோகத்திலையும் சங்கர்ஷ்ண மூர்த்தியை நாக பெண்மணிகள், நாகர் இந்த இடத்துல நாகன பாம்புகள் தான். ஸோ நாகலோகத்தில் இருக்கும் பொழுதும் எப்பொழுது அவர் தன்னை அசத்து திருஷா அப்படி காட்டும் பொழுது நாக பெண்மணிகள் அவர்கிட்ட ஆசையாக வருவாங்களாம். அர்ஹணா ஈஷிரே, அர்ஹணான பூஜை, அர்ஹணம்னா பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஹிரியா வெட்கத்தோடு பகவானை பார்க்கணுங்கிற ஆசையோடு ஓடி வருகிறார்கள் அந்த சங்கர்ஷ்ண மூர்த்தியை. பலராமனை நமக்கு ஓரளவுக்கு பாகவத்தில் பார்த்துருக்கோம். இந்த சங்கர்ஷ்ண மூர்த்திகள் கூட அவர் காட்சியளிப்பறான். நாகப்பெண்மணிகள் தன்னை அடையட்டும் அப்படிங்கிற ஆசையில் அந்த மாதிரி காட்சியளிக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. असदृशो यः प्रतिपादि मायया शीप इव मधु आसव ताम्रलोचनः नागवत्वो अर्कण ईशिरे क्रिया यत्पादयोः स्पर्शन दर्शित इन्द्रियाः यम्माहुः अस्य स्थिति जन्म संयमं त्रिभिः विहीनं यम् अनन्तं ऋषयः न वेद सिद्धार्थं इव क्वचित् स्थितं भूमण्डलं मूर्धसहस्रधामसु. ओके, यम् आहुः अस्य स्थिति जन्म संयमं, அதாவது எவரை சொல்கிறார்கள், எம்ன எந்த சங்கர்ஷ்ணரை, அஸ்யானா இந்த உலகத்தினுடைய, இதம்னா உலகம், அஸ்யானா உலகத்தினுடைய. ஸோ இந்த உலகத்தினுடைய ஸ்திதி ரட்சிக்கிறதுக்கும் உண்டாக்கிறதுக்கு, சிருஷ்டி ஸ்திதி லயம், சம்யமம்னா அடக்கம். ஸோ இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடியவராக எவரை, சங்கர்ஷ்ணமூர்த்தி, ஏன்னா பகவானுடைய ஒரு பார்ட்டு தானே சங்கர்ஷ்ணங்கிறது, நாராயணன் தான் அவருடைய ஒரு பாகம் தானே சங்கர்ஷ்ணராக இருக்கார். ஸோ அப்படி அவரை சிருஷ்டி ஸ்திதி லய கடவுளாக சொல்லப்படுகிறாரோ. திரிபிகி ஹீனம் விஹீனம், மூன்றிலிருந்து விடுதலை, எனது மூன்று குணங்கள் கிடையாது, நிர்குண பிரம்மமாச்சே அவர், குணங்கள் எல்லாம் தாண்டியவர். ஸோ திரிபிகி விஹீனம், முக்குணங்களை தாண்டியவர். எம் அனந்தம் எல்லையற்றவர், அனந்தமாக சொல்லப்படுகிறாரோ. ரிஷயக எம் அனந்தம். ஸோ ரிஷிகள் எல்லாம் அப்படி சொல்கிறா, அனந்தன், ஏன்னா அனந்தன் ஆதிசேஷன் எல்லாம் பேர் இருக்கேன் சங்கர்ஷ்ணமூர்த்திக்கு. ஸோ அனந்தன் ரிஷிகள் சொல்கிறார்களோ. சித்தார்த்தம் இவ கொச்சித் ஸ்திதம், சித்தார்த்தன்னு சொன்னால் வெள்ளக்கடுகுன்னு அர்த்தம், கடுகு, வெண்கடுகு. ஸோ வெண்கடுகு போல பூமண்டலம் ஸ்திதம், உன்னுடைய பாதத்தில் இந்த மூர்த சகஸ்திரம், ஏன்னா பாம்பு இல்லையா. ஸோ பாம்போட தலையில் ஒன் ஆஃப் தி தலையில் 1000 தலை உண்டு. மூர்த சகஸ்ரதாமசு,
1000 தலைகள் உள்ள சங்கர்ஷ்ண மூர்த்தியோட தலையில் பூமண்டலம், இந்த பூமி மண்டலமாகப்பட்டது கொச்சித்து சித்தார்த்தம் விவஸ்திதம். பார்த்தோம்னா ஒரு சின்ன வெண்கடுகு மாதிரி இந்த பூமண்டலம் முழுக்க இருக்குது. அப்போ சங்கர்ஷ்ணமூர்த்தி எப்போ ஏற்பட்ட பெரிய உருவத்தோடு இருக்கார். ந வேதா எம் ந வேதா அப்படி இருக்கக்கூடிய அந்த சங்கர்ஷ்ணமூர்த்தியை யாருமே அறிய மாட்டார்கள். அந்த மாதிரி ஏன்னா எல்லாருக்கும் அறிவுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறீர்னு சொல்றார். यस्य आद्य आसीत् गुणविग्रहः महान् विज्ञानधिष्ण्यः भगवान् अजखिल यत् संवृतः अहं त्रिवृता स्वतेजसा वैकारिकं तामसम् ऐन्द्रियं सृजे. यस्य आद्य गुणविग्रहः आसीत्. ஸோ பகவான் அவதாரம் பண்ணணும்னு நினைக்கும் போது குணங்களை எடுத்துக்கொண்டு விக்கிரக வடிவில் மூர்த்தி வடிவில் வருவார், வியூகமூர்த்தியாக வருவார். ஸோ அப்போது முதலாக உன்னுடைய குணத்தால் ஏற்பட்ட அவதாரம் குண விக்கிரகங்கிறது அவதாரம். உன்னுடைய முதலாவது அவதாரம் என்னதுன்னு பார்த்தா அவர் சிருஷ்டி பண்ணுறோச்சே மகத்துன்னுட்டார். மகான்னா மகத்து. ஸோ முதல்ல உலக சிருஷ்டியில் வரக்கூடியது இந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ்னு பேர். உலக மொத்த இன்டெலிஜென்ஸை சேர்த்து போடுறது, எல்லாரோடைய இன்டெலிஜென்ஸையும் புத்தியெல்லாம் சேர்த்து போட்டால் அதுக்கு பேர் மகான்னு பேர். மகத்தத்துவம்னு சொல்கிறோம். சாங்கிய யோகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்த தத்துவம் மகத்தத்துவம்னு சொல்கிறோம். ஸோ அப்படி மகத்தத்துவமாக உன்னுடைய குணத்தினால் ஏற்பட்ட அந்த விக்கிரகமானது மகத்தத்துவமாக வெளிப்பட்டது. முதல்ல அப்படி தான் வந்தது. விஞ்ஞான திஷ்ணியக அது விஞ்ஞான ரூபம் இல்லையா, த காஸ்மிக் இன்டெலிஜென்ட். மகத்துங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, டோட்டல் இன்டெலிஜென்ஸ் முதல்ல வருது, புத்தி தத்துவம் வருது. பகவான் அஜகா கில. ஸோ அந்த புத்தி தத்துவ ரூபமே அஜனாக, அஜன பிரம்மா. ஸோ அந்த புத்தி இல்லாத சிருஷ்டி ஃபர்தராக பண்ண முடியாது. ஸோ அதுவே மகத்தத்துவமே பிரம்மா வடிவம் எடுத்து வந்தது. ஸோ முதல் அவதாரம் பிரம்மான்னு சொல்லலாம், மகத்தத்துவமாக சொல்லலாம். ஸோ மகத்தத்துவம் வடிவில் பிரம்மா ரூபத்தில் நீ முதல்ல அவதாரமாக வந்தா இல்லையா, கிலா இல்லையா. எத் சம்ருத்தக அகம் திரிவிருத்தா. ஸோ அகம் அடுத்தது அகம்னா அகங்காரம். இங்கே அகம்னா 4 அர்த்தம் இல்லை, அகங்காரம். ஸோ திரிவிருத்தா அகம் சம்ருத்தக. எத் சம்ருத்தக என்னது மகத்திலிருந்து வெளிப்பட்டது. மகத்தை அந்த அகங்காரத்தை கவர் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. அகங்காரத்துக்கு மேலே அகங்காரத்தோட கவராக மகத்தத்துவம் இருக்கிறது. அதாவது மகத்தத்துவத்திலிருந்து அகங்காரம் என்று முதல்ல வந்தது, அது 3ஆக பிரிந்தது இல்லையா. வைகாரிக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று 3 குணங்களோடு பிரிந்து 3 அகங்காரங்கள் ஏற்பட்டது. ஸ்வ தேஜசா உன்னுடைய தேஜஸோடு கூடி பகவான் பார்க்காட்ட எதுவுமே ஃபர்தராக நடக்காது. அதனால் உன்னுடைய தேஜஸ்னால் 3ஆக பிரிந்து வைகாரிகம், தாமசம், ஐந்திரியங்கிறது ராஜச அகங்காரம்னு பேர். ஏன்னா ராஜச அகங்காரங்களிலிருந்து வந்தது இந்திரியம். ஸோ இந்திரியத்தோட தலைவன் ஐந்திரியம், அதாவது ராஜச அகங்காரம்னு பேர். ஸோ வைகாரிக அகங்காரம் சத்துவ அகங்காரம், சத்துவ குணத்தோடு சேர்ந்த அகங்கிறது சத்துவ அகங்காரங்கிறது வைகாரிகம். தாமச குணத்தோடு தமசோடு சேர்ந்து தாமச அகங்காரம். ஐந்திரியம் சொல்லக்கூடிய ராஜச அகங்காரத்தோடு சேர்ந்தது ராஜசகம். இப்படி 3ஆக பிரிந்தது. यस्य आद्य आसीत् गुण विग्रह महान् विज्ञान विष्णु भगवान् अजः किल संवृतः अहं त्रिवृता स्वतेजसा वैकारिकं तामसम् इन्द्रियं सृजे. एते वयं यस्य वशे महात्मनः स्थिताः शकुन्ता इव सूत्रयन्त्रिताः महान् अहं वैकृततामस इन्द्रियाः सृजाम सर्वे यद् अनुग्रहात् इदम्. ஏதே வயம்னு இவராரு சிவன்லேயே சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கார். ஸோ என்ன மாதிரி உள்ளவர்கள் நான் அப்படிங்கிறாருங்க. வயம்னா சிவன் தான், சிவனே சொல்கிறார் நான்.
ஏதே வயம் பகுவசனத்தில் சொல்கிறார், அவ்வளோதான், நான்கிறார், சிவனாகப்பட்ட நான். எஸ்ய வசே, எந்த பகவானுடைய வசத்தில், மகாத்மனக ஸ்திதாக. ஸோ நான் மட்டும் இல்லை, எல்லா மகாத்மாக்களுமே உன்னுடைய வசத்தில் இருக்கிறார்கள். நாங்கள்லாம் பரதந்திரர்கள், நீதான் சுதந்திரன். ஸோ உனக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம், ஸ்திதாக இருக்கின்றோம். சகுந்தா இவ சூத்திர யந்திரிதாக, எப்படி கூண்டில் அடைப்பட்ட பறவை போல, சூத்திரன கயிறு, ஸோ கூண்டு, ஒரு கயிறால் ஒரு கூண்டை பண்ணி அதுக்குள்ள சகுந்தன பறவைகள். ஸோ பறவைகள் கூண்டில் அடைக்கப்பட்டால் சுதந்திரம் கிடையாது, பறக்க முடியாது. அது மாதிரி உன்னுடைய வசத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். மகான் அகம் வைக்கிருத தாமச ஐந்திரியாக. ஸோ மகான்கிறது முதல்ல வந்தது, அப்புறம் அகங்காரம் வந்தது, அகங்காரம் விகாரம் ஏற்பட்டு அப்போது வைகாரிக அகங்காரம், அப்புறம் தாமச அகங்காரம், ஐந்திரிய அகங்காரங்கிறது ராஜச அகங்காரம் எல்லாம் ஏற்பட்டுருது. அதெல்லாமே சர்வே எது அனுகிரகாத் இதம் சிருஜாம. ஸோ எந்த பகவானுடைய அனுகிரகத்தினால தான் நாங்கள் எல்லாருமே, வயம்னா இங்கே பிரம்மா தானே சிருஷ்டிக்கிறார், ஸோ பிரம்மாவையும் சேர்த்துக்கிறார். ஸோ நாங்கள் எல்லாம் இப்படி சிருஷ்டி பண்ணுறதுக்கு காரணம் உன்னுடைய அனுகிரகம் தான். இந்த அகங்காரத்திலிருந்து நான் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு சர்வே சிருஜாம, நாங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிக்கிறோம், பிகாஸ் ஆஃப் யுவர் அனுகிரகம். ஏதேவயம் யஸ்ய வசே மகாத்மனஹ ஸ்திதாஹ சகுந்தா இவ சுத்ரயந்திரிதாஹ மகானகம் வைக்ருத தாமச ஐந்திரியாஹ ஸ்ருஜாம சர்வே யத் அனுக்ரஹாதிதம். இதம்னா உலகம், இந்த உலகத்தையே நாங்கள் சிருஷ்டி பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் யூன்னு சொல்கிறேன். என் நிர்மிதாம் கர்ஹி அபி கர்ம பர்வணி மாயாம் ஜனோ அயம் குரு சர்கமோகிதஹ ந வேத நிஸ்தாரண யோகம் அஞ்சசா தஸ்மை நமஸ்தே விலய உதய ஆத்மனே. என் நிர்மிதாம் மாயாம், இந்த அடுத்தலாம் மாயாம் போட்டிருக்கேன். ஸோ மாயையினால் குணங்களோடு சேர்ந்து நிர்மாணிக்கப்பட்ட உலகம். ஸோ மாயைங்கிறது அந்த சக்தி, பகவானுடைய பவருக்கு தான் மாயைன்னு பேர், அல்லது பராசக்தின்னு பேர். ஸோ இந்த பராசக்தியாகப்பட்ட மாயையினால் இந்த குணங்களால் ஏற்பட்ட உலகம், நிர்மாணிக்கப்பட்ட உலகம். கர்ஹி அப்படி கர்ம பர்வணி. ஸோ ஒரு பொழுதும், கர்ஹி அப்படின்னா எப்பொழுதுமே, அல்லது ஒரு பொழுதுமே அப்படின்னு வச்சுக்கலாம், எல்லா சமயத்திலும். கர்ம பர்வணி, கர்மத்திலே செய்யக்கூடியவர்கள். ஸோ கர்ம பருவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய ஜனங்கள். குரு சர்க்கமோகிதக. ஸோ குருன்னு பெரியன்னு அர்த்தம்ங்க, பெரிய சிருஷ்டி. இந்த சிருஷ்டி ஏற்பட்டு விடுகிறது. இப்படி இந்த கர்ம பர்வணின்னு அமாவாசை பர்வணின்னு சொன்னால் அமாவாசை பௌர்ணமாவாசை இதெல்லாம் மாறி மாறி வருது. அது மாதிரி கர்மங்கள் அப்படி அலைகள் ஓய்வதில்லை மாதிரி வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கர்ம பருவம் ஓயாத கர்ஹி அப்படி ஒரு பொழுதும் ஓயாத இந்த கர்மத்தில் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள். குரு சர்க்கமோகிதகா, பெரிய இந்த கிரியேஷன், சர்க்கன கிரியேஷன், இந்த கிரியேஷனில் மோகத்தை அடைந்தவர்கள். நிஸ்தாரண யோகம், இதிலிருந்து எப்படி தான் தப்பிக்கிறது, தரணம்னா தாண்டி நீந்தி தாண்டுவது. ஸோ நிஸ்தாரண அப்போ நீந்தி தாண்டணும், சம்சார கடலை தாண்டணும். அது அந்த யோகம், அது எப்படி சேர்ந்து அடையிறதுங்கிறதை அஞ்சசா ந வேத ஈஸியாக தெரியாது. ஸோ இந்த உலகத்தில் இந்த சம்சாரத்தில் மூழ்கி மோகத்தை அடைந்தவர்களாக மக்களுக்கு இதை தாண்டுவதற்கு தெரியவே இல்லை. ஈஸியாக எப்படி தாண்டுறதுன்னு தெரியலை. அப்படி அந்த மாதிரி குணங்களாக நீ தான் நிர்மாணிச்சிருக்க. ஸோ இப்படி மோகத்தில் மூழ்கி நீண்ட தெரியாமல் இந்த கர்மத்தோடு கூடி நீ படைச்சிருக்கிய, அப்படிப்பட்ட உன்னை விலய உதய ஆத்மனே, இப்படி எல்லாத்தையும் உனக்குள்ளேயே லயம் பண்ணி கொண்டு உலகத்தை எல்லாம் உன்னுடைய குச்சிக்குள் வைத்துக்கொண்டு அப்புறம் திருப்பி அதை சிருஷ்டி பண்ணி உதயம் திருப்பி ஏற்படுத்தக்கூடிய உனக்கு தஸ்மை நமஸ்தே, உனக்கு நமஸ்காரம். மாயாம் ஜனோ அயம் உதிதஹ ந வேத நிஸ்தாரண யோகமஞ்சசா தஸ்மை நமஸ்தே விலய உதய ஆத்மனே. ஸ்ரீ நாராயண உவாச்ச ஏவம் ச பகவான் ருத்ரஹ தேவம் சங்கர்ஷணம் பிரபும் இலாவிருதம் உபாசீத தேவி கணசமாஹிதஹ. ஸோ நாராயண இப்போ சொல்லிட்டு இருக்கார் நாரதரை பார்த்து, இவ்வாறு ருத்ரன் பகவான சங்கர்ஷ்ணரை ஸ்துதி பண்ணி, தேவம் சங்கர்ஷ்ணம் பிரபுவாகப்பட்ட சங்கர்ஷ்ணரை துதி பண்ணி கொண்டு இலாவிரதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இலாவிரத நாட்டில் சென்டரில் உட்கார்ந்துருக்கார். அவர் கூட யாரெல்லாம் இருக்காருன்னா தேவி கண சமாகிதகா, பவானி கூட அவளுடைய பெண்கள் எல்லாரும் அவளை சுற்றி இருக்க பகவான் இப்படி ஸ்துதி பண்ணிட்டு சங்கர்ஷ்ணமூர்த்தியை தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போ இலாவிரதத்தோடு பகவான் பக்தர்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார்.
श्रीनारायण उवाच एवं स भगवान् रुद्रः देवं सङ्कर्षणं प्रभुम् इलावृतम् उपासीत द्विगणसमाहितः तथा एव धर्मपुत्रः असौ नाम्ना भद्रश्रवा इति तत्कुलस्य अपि पतयः पुरुषाः भद्रसेवकाः भद्राश्ववर्षे तां मूर्तिं वासुदेवस्य विश्रुतां हयमूर्तिविदातां तु हयग्रीवपद अंकिताम् இப்போ அடுத்த இதுக்கு வந்துட்டேன் அடுத்த நாடு ஸோ இலாவிரதத்துக்கு அடுத்து ஜம்பு தீபத்தில் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கக்கூடியது டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு பத்ராஸ்வம் இதெல்லாம் அந்த படத்தில் பார்த்தோம்னா தெரியும் பத்ராஸ்வ நாடு இலாவிரதத்துக்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது அந்த பத்ராஸ்வ நாட்டில் தர்மபுத்திரன் தர்ம தேவதையோட புத்திரனாக்கப்பட்டவன் அவனுக்கு பேர் பத்ரஸ்ரவஸ் ஸோ பத்ரஸ்ரவஸ்ங்கிற பெயருடைய அவன் நாம்னான பெயருடைய அவன் தத்குலசிய அபிபதேக அவன் தான் அங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கான் எப்படி ருத்ரன் இலாவிரதத்தில் பூஜை பண்ணுற மாதிரி பத்ரஸ்ரவஸ் என்று சொல்லக்கூடிய தர்ம தேவதையுடைய புத்திரனாகப்பட்டவன் பூஜை பண்ணிட்டு இருக்கான் பகவானை அந்த பகவான் யாருன்னு சொன்னால் வாசுதேவசிய விஸ்ருதாமூர்த்திம் வாசுதேவன் பகவான் கிருஷ்ணர் வாசுதேவன் என்று சொல்லக்கூடிய அந்த புகழ்பெற்ற மூர்த்தியை பத்ராஸ்வ வர்ஷே பத்ராஸ்வ நாட்டில் பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவன் குலத்தில் தோன்றிய தத்குலசிய அவனுடைய குலத்தில் தோன்றிய பதயக புருஷாக சிறந்த புருஷர்கள் மேலான புருஷர்கள் பத்ரசேவகாக ஸோ பகவானே அந்த பத்ராஸ்வ பூமியில் சேவிக்கிறார்கள் ஸோ அவனும் அவனுடைய குலத்தாரும் அந்த வாசுதேவ மூர்த்தியை சேவிக்கிறார்கள் ஆனால் வாசுதேவ மூர்த்தி இங்கே எப்படி இருக்காருன்னு சொன்னால் ஹயமூர்த்தி பிதாவாக இருக்கிறார் ஸோ வாசுதேவன் கிருஷ்ண வடிவத்தில் இல்லையா இங்கே ஹயக்ரீவ வடிவத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவனை ஸோ ஹயக்ரீவர் அந்த இடத்துல இருக்கார் சங்கர்ஷ்ண மூர்த்தியை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ ஹயக்ரீவ மூர்த்தி பத்ராஸ்ரஸ் நாட்டில் இருக்கார் பிதானா அது அந்த டிஃப்ரெண்ட் ஷேடு இந்த டிஃப்ரெண்ட் ஷேடு வாசுதேவனோட இன்னொரு ஷேடு ஸோ சங்கர்ஷ்ணராக ஒரு ஷேடு இன்னொரு ஷேடு ஹயமூர்த்தியாக ஹயக்ரீவராக ஹயக்ரீவ பத அங்கிதாம் ஹயக்ரீவ என்று சொல்லப்பட்ட சொல்லால் பொறிக்கப்பட்ட அந்த வாசுதேவ மூர்த்தியை இங்கு தியானிக்கிறார்கள் பத்ரஸ்ரவஸோடு கூடிய மக்கள் तथा एव धर्मपुत्रः असौ नाम्ना भद्रश्रवा इति तत्कुलस्य अभिपतयः पुरुषा भद्रसेवसाः भद्राश्ववर्षे तां मूर्तिं वासुदेवस्य विश्रुताम् अयमूर्तिर्विधातां तु अयग्रीवपद अंकिताम् परमेण समाधिन्य ओके परमेण समाध्यन्यवारकेण नियन्त्रिताम् एवमेव च तां मूर्तिं गृणन्तः उपयान्ति च ஸோ பரமேண சமாத்தியன்யகன இந்த இடத்துல சமாதி நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும் சமாத்தியன்யான சமாதி வழியில் அப்படியே தியானம் சமாதியில் தியானம் பண்ணுறான்னு அர்த்தம் ஸோ ரொம்ப பரமமான சமாதி வழியில் அந்த வாரக்கேனா அந்த ரூட் ஸோ அந்த வழியில் சமாதி வழியில் நியந்திரிதாம்னா இது நியமிக்கப்பட்டவர்களாக சமாதியில் தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களாக பத்ரஸ்ரவஸோடு கூட ஏவமேவ சாத்தாம் மூர்த்தியும் இந்த மாதிரி அந்த மூர்த்தியை அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை கிருணந்தகன்னு கிருணன்னு சொல்கிறதுன்னு அர்த்தம் இங்கே ஜபம் பண்ணுறதுன்னு அர்த்தம் ஸோ ஜபிக்கிறார்கள் உபயாந்தின்னு இது உபதாவதி உபயாந்தி எல்லாம் பூஜைன்னு அர்த்தம் ஸோ பூஜை பண்ணுகிறார்கள் பகவானே மனசில் தியானம் பண்ணி அப்படி ஒரு பூஜை அர்ஹணம் இந்த மாதிரி மன பூஜை இதெல்லாம் அந்த மாதிரி ஜபிக்கிறார்கள் இந்த ஜபத்தோடு அவரை பூஜை பண்ணுகிறார்கள் சொல்லி அந்த ஸ்லோகம் எல்லாம் பின்னாடி வருது பத்ரஸ்ரவஸ ஊச்சுகுன்னு அடுத்த லைன்லேருந்து ஆரம்பிக்கிறது அந்த ஸ்துதி எப்படி இருக்குன்னு பின்னாடி வருது ஸோ இவ்வாறு ஸ்துதிக்கிறார்கள்னு சொல்கிறார் இந்த இடத்துல நாராயணன் நாரதர்ட்ட परमेण समाध्यन्य वारकेण नियन्त्रिताम् एवमेव च तां मूर्तिं गृणान्तः उपयान्ति च सर्वं जगदम्बार्पणमस्तु।